இங்கே ஒரே ஒரு குடும்பம் மட்டும் வாழ்ந்துருச்சு. என்னடா அது தியேட்டர் மாதிரி இருக்கு. என்ன பண்ணி சார் போய் என்ன பண்ணீங்க? அந்த அணகுண்டா வேகமாக வந்துக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணீங்க? நான் எங்க இருந்தீங்க? ஹலோ சொன்ன சொல்லு மாறாது கலியரி முனியாண்டி உன் சொல்வாக்கு தப்பாதுடா. எனக்கு நாடு ஊரா பேரு வாங்க வச்சே என் கலிசரி காளி முனி ஐயா. கொஞ்ச நேரம் இந்த நிலையூர்ல உள்ள உன் தங்கச்சி காளியம்மனை கூட்டிக்கிட்டு ஓடி வாடா. எந்த குதிரடா இன்னைக்கு உன் சொந்த குதிரை வாடா. இந்த நிலையூர் சாமிகளை கூட்டிக்கிட்டு என் கலிசரி முனியாண்டிய கூப்பிட்டா ஆடாத சாமியம் அட இறங்காத தெய்வமும் இறங்க. ஓடி வாடா. 3 அடி ஊத்து தண்ணி என்ன வத்தலே காளி முனி ஐயா. அலுயர வீச்சருவா அறுப்பு அதையாதுடா கீனாட்டு என் கருப்பு வெள்ளி புடியருவா. வாடா. உன் காலுக்கு ஜலங்கையிட்டு என் 18ஆம் படி பெரிய கருப்பு இந்த நிலையூர் கிராமத்துக்கு உன் இடமணியே கொஞ்ச நேரம் நீ மேமாட்டு குத்த வச்சது மதுரை மேல மாட்ட கம்மாய மாட்டிட்டா. ஓடி வாடா. கால் வச்சு கை கழுவன கருங்கடி போட்டலாம். தங்கியிருப்பது வட்டாயுரணி என் பாண்டி முனி சத்த தாமத சிறகருப்பாயுரணி. 5 சடை பரசி வர உனக்கு அழகு ஜடையும் தோரணயிட ஒத்த காலு சப்பானி சப்பானி அட ஒத்த காலு சப்பானி உனக்கு ஒரு காலு நொண்டியாடா. வாடா. நீ படுத்தது கலுங்கடியா இன்னைக்கு அலறுதுடா. இத்தி மாற கருப்பு கூட வாடா. காளிமுனி ஐயா கூட வாடா. ரெடி சார்? ஓகே ஓகே. டைரக்டர் மயிர் சார். டைரக்டரே வயிறியாடா நீ? என்ன படம் எடுத்த மயிர் படம்? என்ன வரேன் உன் சாட்டே ஃபுல்லா கட் பண்றடா. காலையில சம்பளத்தை கட் பண்றேன்டா. பரவாயில்ல, நான் தெருவில் திரிகிறேன்டா. நான் பிரைத்திக்கிறேன்டா. ரெடி மிஸ்டர் கப்ளிங் மண்டை? ஹலோ. ரெடி ரெடி. ஓகே ரெடி. ஸ்டார்ட். ஓகே சார். ஆல் ஆர்டிஸ்ட் வரணும் சார். ஆல் ஆர்டிஸ்ட் கம்மி. என்ன பண்றீங்க? என்ன ஹீரோயின் வரல சார். ஹீரோயின் கேரளாலேருந்து கூட்டு வந்திருக்கீங்க. தமிழ்நாட்டில் எவ்வளோ அழகான பிள்ளையா இருக்கு. கேரளாவில் ஓட்டிங்கன்னா எந்த சாரே? எந்த சாரு? அந்த பெண்குட்டி எவக்குமா மனசுல ஐக்கோ சாரே. ரெடி சார்? ஓகே ரெடி. தாளக்காரன காணாம சார். நீங்கள வச்சு இந்த படம் எடுத்து இவர் யார் சார்? அசிஸ்டன்ட் சாரே. பனையூர் சமயன் ஆசான் முனியாண்டி கலைக்குழு தம்பிகளை வருக வருக வரவேற்கிறேன். சமயந்தே அந்த நாடகத்தினுடைய அமைப்பாளரே வந்தேன். என் தம்பியை வந்துட்டாங்க. ரெடி சார்? ரெடி. கேமரா ரோலிங் ஆக்ஷன். ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி. ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி. ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி. ஜெகஜனனி ஜனனி ஜனனி ஜெகஜனனி. சுகஸ்வரூபிணி. அம்மா அம்மா சுகஸ்வரூபிணி மதுரவாணி. சொக்கநாதர் மனம் மகிழ் மீனாட்சி. சொக்கநாதர் மனம் மகிழ் மீனாட்சி. ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி. ஜெகஜனனி ஜனனியா பாண்டியகுமாரி பவானி அம்பா சிவ பஞ்சமி பரமேஸ்வரி. வேண்டு வரம் தர வேண்டு வரம் தர
துணையும் வேத வேதாந்தே நாதஸ்வரூபிணி வேத வேதாந்தே நாதஸ்வரூபிணி ஜெக ஜனனி சுகவாணி மதுரை மீனாட்சி ஜெக ஜனனி ஜனனி ஜெக ஜனனி கும்புறமுங்க பான வைத்து சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா யான முகத்துக்கேத்து பான வைத்து சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா கற்பக பேரு கேட்டு அத்தனை பலன்களையும் கற்பக பேரு கேட்டு அத்தனை பலன்களையும் எப்பவும் கொடுக்குதையா எப்பவும் கொடுக்குதையா ஞான முகத்துக்கு ஏத்த பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா சதுர்த்தி விரதம் இருந்தா சங்கடம் எல்லாம் விலகும் ஐயா ஆ, 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 சதுர்த்தி விரதம் இருந்தா சங்கடம் எல்லாம் விலகும் ஐயா முன்னாள் நோம்பும் இருந்தா உடலில் நல்லது நடக்கும் ஐயா முன்னாள் நோம்பும் இருந்தா உடலில் நல்லது நடக்கும் ஐயா கண்ணிரண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணிரண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா யான முகத்துக்கு ஏத்த பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா தினசரி பூஜைகள் செஞ்சா மனப்படிகளை கிடைக்கும் ஐயா தினசரி பூஜைகள் செஞ்சா மனப்படிகளை கிடைக்கும் ஐயா நினப்புள்ள சாமி இருந்தா நிச்சயம் சொன்னது பழிக்கும் ஐயா நினப்புள்ள சாமி இருந்தா நிச்சயம் சொன்னது பழிக்கும் ஐயா கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா யான முகத்துக்கு ஏத்த பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா கற்பக பேரு கேட்டு அத்தனை பலன்களையும் கற்பக பேரு கேட்டு அத்தனை பலன்களையும் எப்பவும் கொடுக்குதையா எப்பவும் கொடுக்குதையா யான முகத்துக்கு ஏத்த பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா
கடலிலே தனிமையில் போனாலும் கண்மணி உள் நினைவில் களைப்பாருவேன். அலைகளில் தத்தளித்தாலும் அவள் நினைவில் முக்குளிப்பேனே. அடியே அமுதே இதுவே போதும். நட்ட நடு கடல் மீது நான் பாடும் பாட்டு சிட்டு அவள் காதோரம் சேர்க்காதோ காத்து. நித்தம் உன்னை காணாது நித்திரையும் தூணாது சித்திரமே முத்தூரதமே. எட்டி எட்டி போனாலும் கெட்டு மனம் போகாது அற்புதமே அன்ன கிளி. மரமீதில் காலை தவித்தானே. இதுதான் காதலின் இடைவேளை. வந்தவர்கள் போவார்கள் போகாது காதல். வங்க கடல் மீதானை தேயாது காதல். சுத்தி வரும் புயல் என்ன கொட்டுகின்ற இடி என்ன அன்பு விளக்கென்றும் எரியும். தெய்வத்துக்கு திரை என்ன காதலுக்கு மறைவென்ன உங்களுக்கு என்றும் புரியும். ஆற்றிலே இக்கரையில் நின்று அக்கரைக்கு தூதுவிடக் கூடலாம். எண்ணத்தை சொல்ல நடு ஆளியில் அன்ன பறவையை நான் எங்கு தேடுவேன். அடியே அமுதே வருந்தாதே. விட்டு இனி போகாது விடிவெள்ளி தூரம். கட்டுமரம் கடலாடி கரையேறும் நேரம். உப்பெடுக்கும் நேரம் உண்டு முத்தெடுக்கும் நேரம் என்று சித்திரமே செப்போ குடமே. கட்டும் உண்டு காவலும் உண்டு நம்மை என்ன செய்யும் என்று நித்திலமே முத்தூரதமே. நட்ட நடு கடல் மீது நான் பாடும் பாட்டு சிட்டு அவள் காதோரம் சேர்க்காதோ காத்து. நித்தம் உன்னை காணாது நித்திரையும் தோணாது சித்திரமே முத்தூரதமே.
எட்டி எட்டி போனாலும் கெட்டு மனம் போகாது அற்புதமே அன்ன கிளி. கவலைப்படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா, காதலத்தான் சேர்த்து வப்பா. கவலைப்படாதே சகோதரா, கவலைப்படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா, காதலத்தான் சேர்த்து வப்பா. கவலைப்படாதே சகோதரா. எம்மா எம்மா உருவத்தில் சும்மா மயங்கவில்லை அம்மா, மனச பார்த்தா காதல் தான் அம்மா. கவலைப்படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா, காதலத்தான் சேர்த்து வப்பா. கவலைப்படாதே சகோதரா. பக்கத்துல பார்த்த காதல் வேறதா, காசி தியேட்டர் உள்ளுக்குள்ள பார்த்த காதல் வேறதா. பிஜிபிக்கு போற காதல் திரும்புற போக முடியுது, விஐபிக்கு காதல் வந்தா ஹோட்டல் ரூம் நிறையுது. ஆட்டோ ஓட்டி சுத்துறப்போ கண்ணியமான காதல் உன் காதல் தான் நடா சகோதரா, சகோதரா, சகோதரா. கவலைப்படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா, காதலத்தான் சேர்த்து வப்பா. கவலைப்படாதே சகோதரா. வந்த காதல் சீட்டு மாறி போனது, செல்ல வாங்கி கொடுத்த காதல் கால வாரி விட்டது. ஆபீஸ்ல வந்த காதல் 5 மணிக்கு முடிஞ்சது, அடுத்த காதல் பஸ் ஸ்டாப்புல 6 மணிக்கு நடந்தது. 100 ரூபா நோட்டை பார்த்தா பார்த்து வந்த காதல் 100 தான். தனித்துவமான காதல் உன் காதல் தான் நடா சகோதரா, சகோதரா, சகோதரா. கவலைப்படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா, காதலத்தான் சேர்த்து வப்பா. கவலைப்படாதே சகோதரா. எம்மா எம்மா
எங்கவில்லை அம்மா மனச பார்த்தா காதல் தான் அம்மா கவலைப்படாதே சகோதரா எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா காதலத்தான் சேர்த்து வைப்பா கவலைப்படாதே சகோதரா கூத்து பார்க்க குடியிருக்கிற அண்ணாச்சி இருக்கிற அண்ணாச்சி நீங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு கூத்து பார்க்க குடியிருக்கிற அண்ணாச்சி இங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு நாடகம் பார்க்க கூட்டிக்கு இருக்கிற அண்ணாச்சி இங்க நாடகமும் மலையில துவங்கியாச்சு நாடகம் பார்க்க குடியிருக்கிற அண்ணாச்சி இங்க மலையில நாடகம் தானே தொடங்கியாச்சு கூத்து பார்க்க மதுரை மாவட்டத்துல கூத்து பார்க்க கூட்டியிருக்கிற எங்க அண்ணன் தம்பிகளா அக்கா தங்கச்சிகளா நாடகம் பார்க்க கூடியிருக்கிற ஆத்தாக்கா நாடகம் பார்க்க கூடியிருக்கிற ஆத்தாக்கா சோத்து பானையில தண்ணி ஊத்த மறந்துட்டீங்களாக்கா சிலிண்டர் ஆஃப் பண்ணிட்டியாக்கா நீங்க சோத்து பானையில தண்ணி ஊத்த மறந்துட்டீங்களா ஆத்தாக்கா கூத்து பார்க்க கூடியிருக்கிற அண்ணாச்சி நீங்க நாடகம் பார்க்க வந்த கதை இந்த பத்திரகாளி அருளோடு எல்லாரும் 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கணும். அவ்வளோதான் 15,000 சரியா போச்சு. அப்போ பேஜாருக்கு போய் சார் போய்ங்க போ பட்டணை தேடிக்கிறானடா சார் பூங்கிட்டு இன்னும் ஏற்றுச்சாமி என் தம்பி தான் கல்யாணம் பண்ணிட்டீங்களடா நல்லா இருக்கியாரா ஆம்பளை பிள்ளையா பறக்கும்டா சரிதானே சிரிக்கிறானே 2ஆம் தரத்துக்கு ரெடி பண்ணுறான்டா 2ஆம் தானம் பயலுகட்டா ஏன் இங்கே நிற்கிறீ எல்லாரும் ஒற்றைக்கில் போய் பாருங்க ஸோ இந்த கொடுமை காவல்துறை அதிகாரி ஐயா வணக்கம்யா இப்போ மறைச்சோம்னா நிறையா போடலாம்ல அவதானம் நைட்டில் நம்ம பையங்கள்லாம் லைசன்ஸ் கொண்டு வந்துட மாட்டாங்க ஏத்தா தங்கச்சிகளா அவங்களுக்கு தெரிஞ்சு வச்சா எல்லாரும் படிங்க இது யார் இந்த மசரில் போட்டு போக வச்சது ஓ கூப்பிட்டா கருப்பே வருவானா கட்டாயம் வருவேன் சார் போச்சே கோய் ஹலோ ஹலோ என்னது அது சாமி ஹலோ ஹலோ எக்கோ குறைது பேரன்பு கொண்டு என் உயிரிலும் மேலான என் பாச தமிழ் உறவுகளே இந்த ஈரத்தில் உட்காந்தா போட்டு வந்த ஆடைகள்லாம் ஜெகதி ஆயிரும்னு யோசித்து நிற்கக்கூடிய அண்ணன் தம்பிகளே நீங்கள் மட்டும் வாழணும்னா நாங்களே திருவிழா தெரியவா உட்காருங்க ப்ரோ இந்த இடத்துல யார் ட்ராயிட்டுருது 5 வருஷமாக அங்கே தான் நிற்கிதா வெளியூர்லேருந்து வருகிறது அந்த எங்கள் அண்ணன் தம்பி உள்ளூர் அண்ணன் தம்பி தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை தமிழனையும் நான் நினைப்பது ஒரே ஒரு கர்ணனை போல அவர்தான் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நினைக்கிறேன் பசித்தோருக்கு உணவு கொடுக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் கர்ணனுக்கு சமம் நீங்கள் அத்தனை பேருமே அதை செஞ்சுருப்பீங்க எவ்வளோ கோபம் இருந்தாலும் எவ்வளோ வீரனாக இருந்தாலும் பசின்னு வந்துட்டா என் தமிழை மாறி யாருக்குமே சோறு கூட அந்த மனசு வராது இங்கே இருக்க தாய்மார்கள் இந்த ஊட ஆண்நிலத்தா கொஞ்சம் மேடைக்கு வரியா என்னை பார்த்தா மற்ற பப்புன்னு மாதிரி நினைக்காதான் எங்கெங்கே என்ன நடக்குது என்ன பண்ணுறேன் சாமி ஆட்டத்தில் உனக்கு என்ன குத்தாட்டம் சாமி உங்கள் வீட்டு விளையாட்டு பொம்மையா அதனால தான் அந்த ஊருக்கு சாமி இல்லாமல் பூரா கேரளாவுக்கு போகுது சாமி சாமி என்பது என்ன நாங்கள்லாம் பரம்பரை கோடாங்க அதுக்கு தான் உள்ளே சொல்லுவேன் ஆடாத சாமி ஆட்டம் இறங்காத தெய்வமெல்லாம் இறங்கும் நீங்கள் நல்லா இருக்காதக்காகத்தான் இந்த சாமியை கூப்பிட்டு நீ குத்தாட்டம் போடுற அது பொம்பளை பிள்ளை ஆடுறோம் பாரு இப்படி என்ன மயிராட்டம் சாமி அப்படி ஆடுமா சாமி அது இவங்கிட்ட ஆடிவிட்டு இவன் கை தட்டுறான் பாரு அவன் முந்திக்கிறேன் நம்மளை சொன்னான்னு சொல்லுவேன்
சாமியாட்டத்தில் மட்டும் நக்கலோ கிண்டலோ செய்யக்கூடாது. அப்படித்தான் ஒருத்தன் செஞ்சான். கண்டாலுமே டால்ஃபின் 4 தவளை தட்டியை பிடிச்சிட்டு போனேன். சாமி எதுக்காரன்னு சில பேர் தெரியாது. மங்குன்னு ஆடுவேன். வந்தது யாருன்னா பிள்ளையார்னு சொல்லி படுத்துக்குருவேன். பிள்ளையார் அந்த காலத்தில் கொலக்கட்டை தின்ட்டான்னார். யார் சாமி ஆடுறனாலும் நான் இன்னைக்கு சொல்கிறேன், கண்ணை மூடிக்கிட்டு சாமி ஆடுறாள் அவன் சாமியே கிடையாது. கண்ணை திறந்தாத்தேன் காலில் விழுகிறது யாருன்னு பார்த்து வரம் கொடுக்க முடியும். 25 வயசு குமரி பிள்ளை விழுகும், படக்குன்னு பிள்ளை வரம் கேட்க உனக்கு பிள்ளை தரேன்னு. இதே 80 வயசு கிளவி காலில் விழுகும் போது இவன் கண்ணை மூடிக்கிட்டே சித்திரையில் உனக்கு தொட்டி கட்டினா விளக்க மாற்ற அடிப்பாள்ல. சாமி இருக்கு நிலையூரில், சாமி பாட்டன் சாமி இருக்குது. நம்புகிற ஆளுக்கு இந்த சாமி கைகால சோகத்தை கொடுக்கும். ஏன்னா பெல்லாத சாமி இந்த சாமி. எங்கெங்கே தெய்வம் எப்படி இருக்குன்னு இந்த மேடையில் கூப்பிடும் போதே கண்டுபிடிச்சிருவோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இது சாம்பிள் தான், மெயின் பிக்சரு கொஞ்ச நேரத்தில் காட்டுவேன். ஆமாம், ஆடுற ஆளுங்க தயவு செய்து பொம்பளை ஆளுலாம் சேலைகளெல்லாம் சரி பண்ணிட்டு ஆடு. மங்குன்னு ஆடி சேலா வந்ததுக்கு ஒருத்தன் அறுவலை தூக்கிட்டு வரேன் புரிஞ்சேன். எதுக்குடா என்னன்னு அடுத்த வருஷம் பிரசிடண்ட்டுக்கு நிற்கலாம்னு பார்த்தேன். இப்போ சேலையை அவுத்து போட்டு அசிங்கப்படுத்திட்டா எவன் ஓட்டு போடுவேன். சரி ஓட்டு போடவேன்னா இன்னொரு பிள்ளைக்கு அசுவாரம் போடுறா தூக்கிட்டு போடான்ட்டு. பெண்களை பூரா அன்னை தெரசாவா நினைத்து வணங்குறேன். எம்கேஆர் இங்கனக்குள்ளே கைதட்ட, அங்கிட்டு பூரா ஆந்திராவத்தா கைதட்ட மாட்டையில். மதில் இருக்க நகை கடை அதிபர் மக கைதட்ட மாட்டேன். அதுக்கு தானே தண்ணியை போட்டு புழக்க போடுறாங்க. அப்புறம் இப்படி கெந்திக்கிட்டு வர்ற அப்படியே நகண்டு. என் ஆணினம் குடிப்பவர்களெல்லாம் கெட்டவன் கிடையாது. ஏன் குடிக்கிறேன்? பொம்பளை இமுசை தாங்க முடியலை. வீட்டுக்கு வந்தவனே அப்பயும் பாவம் பல லட்சம் சம்பாதிச்சு வருவேன். அவன்கிட்ட போய் லிஸ்ட்டு போடுறது, கடுகு இல்லை, உளுந்து இல்லை, சிலிண்டர் தீர்ந்து வச்சு மையன் ரிமோட்டை உடச்சிட்டேன், நேற்று போட்டிருந்த செயினை அத்துட்டேன். அவன் நினைப்பேன் பேசாமல் சுடுகாட்டில் போய் படுத்துருவோமாடா. ஆண்களுடைய நிம்மதியே பெண்கள் தான். ஆண்கள்கிட்ட எதை சொல்லணுமோ அதை தான் சொல்லணும். சாதாரண தண்ணி பிரச்சனைக்கு புருஷன் வரட்ட முடியும். புருஷன் வந்தனே இழுத்து விட்டுறான். அவளை போய் நீ அடிச்சுட்டு வரலைன்னா உனக்கு நான் முந்தான வரைக்க மாட்டேன். இவன் நெஞ்சுக்கு தூக்கி கட்டுவேன், முண்டை சட்டி ஓட்டிருக்க மாட்டேன். அதோட கருங்குளத்து முனி அடித்து அவனை செருவிட்டு அடித்து இங்களை வச்சு இந்த நாடகம் நடத்தி இடியப்பம். அதான பார்த்தேன், என்னடா வல்லேன் அதான பார்த்தேன். மணி 11 மணி ஆச்சே, இடியப்பம் அவைக்கலைன்னு நினச்சி அவிச்சிட்டாங்க. இந்த அத்துட்டாங்க. சீரியல் சாச்சி விட்டு போ, அந்த பெட்டியெல்லாம் தூக்கிட்டு போ, என்னையும் கூட மண்ணெண்ணெய் ஊற்றி எரிச்சு விட்டு போ. என்ன பண்ண உள்ள போட்டோ எடுக்க வராத செகதியாக இருக்குன்னா காலு ஊரம் செகதியோட ஒருத்தி வந்து செகதியை போட்டு செருப்பு தூக்கிட்டு போயிட்டேன். டேமட். நடிகன் என்பவன் யார்? நடிகன் யார்? நடிகன்லாம் பெரியாரெலாம் கிடையாது. பாமர விவசாய குடும்பத்திலேருந்து பிறந்து செம்புரி ஆடு மேய்ச்சிட்டு வந்தேன் அந்த எம்கேஆர். பெரியாரெலாம் கிடையாது. இந்த உலகத்தில் ஒரே ஒரு பெரியாள் யாருன்னா 10 மாதம் சுமந்து பெத்த தாய்க்கு அப்புறம் எல்லா மசரும் சும்மா தான்டா கிடையாது. அப்பங்க உரம் கோவப்படுவியே, நீ பண்ண சித்திரவதை கொஞ்சம் நச்சம்மா. எங்கள் ஆத்தாவை போட்டு சித்திரவதை வச்சு அப்பாவை ஏன் சொல்ல மாட்டேன் தெரியுமா? அந்த ஆள் அப்பையிலேருந்தே போலீஸ்காரவை மாறிதேன். துப்பாக்கி வச்சுட்டு வீட்டுக்கு வருவார். வந்தவனே அம்மாட்ட கேட்பார், எங்கே அவன் இளையவன் கண்ணே கம்மாயில் கிரிக்கெட் விளையாட, என்ன கிரிக்கெட் விளையாட நோத்தா விட்டு கிரிக்கெட்டு இன்றைக்கி அவன் வரட்டவனை புலக்கலைன்னு சொன்னோன்னா நம்மளுக்கு அங்கே வயிற்றால போயிடும். அப்பையிலேருந்தே அந்த ஆள் ரெவடி மாதிரி தான் இருப்பார். ஆனால் அம்மா என்றவள் என்னென்னா அன்பை காட்டி வளர்க்கி பசியை போக்கக்கூடியது அம்மா. ஏன் அம்மா ஊட்டி ஊட்டி வளர்க்குறது தெரியுமா? இந்த பசியை நான் உனக்கு போக்குறேன், நாளைக்கு யாராவது பசின்னு வந்தால் 10 பேருக்கு சோறு ஓடுறாருந்தேன் அம்மா பசியை போக்குறா. அதே மாதிரி அப்பா ஏன் அப்பையிலேருந்தே கோபமாக நம்மளை எதுன்னு நியாயத்துக்கு மட்டும் கட்டுப்படுறா, வேறு அநியாயத்துக்கு எவன் வந்தாலும் அடித்து தூக்கி எறிகிறான்னு சொன்ன வந்தேன் அப்பா. அதே ஒன்று. இவங்க எப்படி நாடகத்தை கெடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். வெள்ளச்சட்டை மினுமினுன்னு திடுறாங்களே. விழா கமிட்டியாப்பா, அருமையான கமிட்டிடா. இங்கே சொன்னவொடனே நீங்கள் ஏன் பழக சாச்சி விட்டு போகிறீங்களா? விழா கமிட்டி இதில் சில பேர் அந்த பெருமையாக உள்ளே வந்து அப்படி வந்து லேடிஸை பார்க்குறது, டான்ஸையும் டான்ஸை பார்த்துட்டு நான் தான் விழா கமிட்டி, இங்கே நான் தான் என்ன கட்டாலும் வாங்கி தருவேன், நீங்கள் வெளியே உங்கள் அளவு விழா கமிட்டி. விழா கமிட்டினா மண்டி ஓடுக்கிட்டு உள்ள கிடப்பியா? இந்த நாடகத்தில் எங்கள் ஆளை பார்த்தீங்களா? கம்பெனி ஆளை இங்கே வரு, பெரியாரில் பானிபூரி வைக்கிறவன் இவன், பூக்கட்டி வைக்கிறேன் தம்பி, அவன் மாட்டுக்கு சென்னைக்கு போடுறவன்,
நீலகண்டன் பெரிய இளையராஜா கச்சேரியில் தாளம் போடுற மாதிரி உட்காந்துக்கிறார். புரி வச்சு இந்த கம்பெனி பத்தாவதுக்கு உள்ள மருதமணி நல்லா மாதிரி என்னத்த என்ற சாரை. நீங்கள் அத்தனை பேருமே அமைதியாக இருக்கணும். எதற்காக? பப்புன் டான்ஸ் முடிஞ்சவொடனே போயிருவீங்களே, போகக்கூடாது. போக மாட்டேன்னு சொல்லுவது நீ தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுவேன். என்ன பப்புன் டான்ஸ் முடிஞ்சு போய் என்ன பண்ணுவாங்க? போய் மண்டி ஓடுவாங்க. மண்டி ஒன்று உன் முகத்தை பார்த்தோம்னு செருப்பு கழட்டி 200 அடி அடிச்சுக்கிடுவாங்க. இனிமேல் நாடத்துக்கு போமான்னு அவர்களுக்குன்னு ஒரு வேலை இருக்கு. அன்றைய காலத்தில் மணி விடிய விடிய கூட்டம் உட்காந்து ஏன் பார்த்துச்சுன்னா, அன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரே வேலை தான்டா. விடிஞ்சா வயக்காடு, இருட்டடைஞ்சா வீடு. இன்னைக்கு அப்படி கிடையாது. பூரா வெவ்வேறு துறையில் படிப்பு சார்ந்து வெவ்வேறு வேலைகள் இருக்காங்க. அதனால ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், கலை என்பது பொழுதுபோக்காத்தான் பார்க்கணும். முக்கியம் உங்கள் குடும்பம், மனைவி, பிள்ளை, பெத்ததாயிரப்பன். போய் டவுனுக்கெல்லாம் பார்த்தா பெரிய ஹீரோலாம் நடிக்கிறான்னு 20 அடி கட்டவுட்டு வச்சு விழுந்து செப்ப இறங்கி கிடப்பேன். அதை கஷ்டப்பட்டு பார்க்குறது யாருன்னா தாய் தகப்பன் தான். எதாக இருந்தாலும் ஒரு இளைஞர்களுக்கு ஒன்று சொல்கிறேன், ரொம்ப தீவிர கிறுக்கா தெரியாத. அதே மாதிரி இந்த ரேசு வண்டிலாம் பார்த்தா அங்கிட்டு சிவகங்கை பக்கமெல்லாம் வண்டி வத்துறவனுக்கு தெரியாதா முன்னாடி போக. இவன் முன்னாடி நின்றுட்டு பொண்ணு தள்ளுன்னு ஏத்துன்னு பார்த்தா அவன் பாலத்திலேருந்து வண்டியை விட்டு விழுந்து அரைச்சு பாடா படுத்துறாங்க. தமிழுடைய வீர விளையாட்டு என்னன்னா ஜல்லிக்கட்டு தான். ஜல்லிக்கட்டு அருமை. இவங்க எங்கிட்டு படிக்க போகிறாங்க? தமிழுடைய வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு. அதே மாதிரி கல்யாணம் முடிச்சுட்டா மாடு பிடிக்க போகிறது அதெல்லாம் தவிர்த்துக்கங்க. அதுக்கு முன்னாடி இளைஞர்கள் மாடு பிடிங்க. கல்யாணம் முடிச்சு லேசாக வெதற இதில் மிதிச்சிச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான், மாடு பிடிக்க முடியாது. உன் வெதரை பிடிச்சிக்கிட்டே தெரியும். இந்த வெதர் நான் கொட்டையானே டவுட்டாக இருக்கா? அவனை கூட்டு போய் அலசி பார்க்குறியா? ஐயா, அவன் தான் கேரளாவுக்கு 2 லோடு ஏற்றுனேன். தென்பாண்டி தங்கப்பாண்டி பால் பாண்டி, தங்கப்பாண்டி பால் பாண்டி, எத்தனை பேர் ஊருக்குள்ள இருந்து யாருக்கும் தெரியல. எத்தனை பேர் ஊருக்குள்ள இருந்து யாருக்கும் தெரியல. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொல்லும் போது உணர்வு பிறக்குது. அவர் யாரு? அவர் யாரு? அவர் யாரு என்ன சொல்லுதங்க? அவர் யாரு என்ன சொல்லுதங்க? பேரு என்ன சொல்லுதங்க? ஞானத்தங்க. பேரு என்ன சொல்லுதங்க? ஞானத்தங்கம். தமிழ்நாடு கண்டெடுத்த செல்ல மகனா, யவகன நாயகன், இளைஞருடைய எழுச்சி நாயகன். இந்திய மாநிலம் மறந்தாலும் இந்த தமிழன தமிழ்நாட்டின் தமிழை மறக்க மாட்டாங்க. அவர் யாரு? உலக நாட்டுக்கே பயங்காட்டின ஒரே ஒரு தமிழன் யாரு? அவர்தான் ஏபிஜே அப்துல் கலாம் என்று நிலையுறு மேடையில பாடு. தென்பாண்டி ராமநாடு, தென்பாண்டி ராமநாடு, ஏ தென்பாண்டி ராம 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 ராமநாடு, ராமநாடு, ஏ ராமேஸ்வரம், ராமேஸ்வரம், படுத்திருப்பது படுத்திருப்பது பேய்கரும்பா, பேய்கரும்பா. அவர்தான் அப்துல் கலாம். அவர்தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு, நம்ம தேசபிதா அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி ஐயா. அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குய்தாரையா ராஜமிகு நம்மள்களா. எதன் பாண்டி ராம 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 ராமநாடு, ராமநாடு, நம்ம தேசபிதா தேசபிதா அப்துல் கலாம். அப்துல் கலாம். பள்ளி செல்லும் இங்க உள்ள பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இறந்தவரா. பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. கல்வி வளம் தந்தாரையா, இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா. எதன் பாண்டி ராம 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 ராமநாடு, ராமநாடு, தேசபிதா தேசபிதா அப்துல் கலாம். அப்துல் கலாம்.
மண் மீது புகழ் தூவினார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலாம் ஏதன் பாண்டி ராம 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 ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருப்பது படுத்திருப்பது பெய்கரம்பா பெய்கரம்பா. அவர் யாரு அவர் யாரு? ஒத்த தமிழனால இங்க மகிழ்ச்சி அடைகிறது தமிழ்நாடு. அவர்தான் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை இந்த உலகம் அள்ளியும் வரை எங்க ஐயா ஏவுகணை நாயகன், இலங்கையுடைய எழுச்சி நாயகன், படிக்கிற குழந்தைக்கெல்லாம் ஒரு வழிகாட்டி ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா, டாக்டர் அம்பேத்கர் என்றும் நினைவு கூறுவோம். ஜெய்ஹிந்த். ஐயா விழா கமிட்டி வாங்க போ, வாங்க பொன்னாட போத்தனா போத்துருங்க. அப்போ வாட்டுக்கு நீங்கள் வாட்டு கொண்டு போயிட்டீங்கன்னா நாங்கள் துண்டு இல்லாமல் முண்டமாக தெரியணும். விழா கமிட்டி இவ்வளோ பத்தாது, இன்னும் ஒரு 500 பேர் மேலே இருங்க. சார்பு எல்லாம் ஏறுங்க. அந்த மேடை எவ்வளோ தாங்குன்னு பார்த்து வாடகை கொடுப்போம். வாங்க வாங்க. வெள்ளச்சட்டை போட்டு வந்த அம்பேத்கர் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு. சட்டமேதை அம்பேத்கர் அரிசியிலே வாருங்க. திரைப்புகழ் புகழ்பெற்ற மதிப்புக்கு மரியாதைக்குரிய எம்.கே. ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு இந்த கிராம சார்பாக இந்த மலர் மாலை மாணிக்க மாலையும் இதனுடைய நினைவு சின்னமாகவும் வழங்கப்படுகிறது. இந்த ஒரு நிமிஷம் சாலை பிடிக்கிறோம். கள்ளிச்சேரியை சேர்ந்த காளி முனியையா காப்பாற்றின ஒரே தெய்வம் எங்களது எம்.கே. ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை போர்த்தப்படுகிறது. கரெக்டா இருக்கா? மாமா பூசாரி காளி எங்க இருந்தாலும் மேடைக்கு வர வேண்டும். அடுத்தபடியாக நமது மலர் மாலை இனத்தை கௌரவப்படுத்தி அன்பாலயம் நம்மளது ஆதரவற்ற இல்லத்திலே இந்த உலகம் உள்ளவரை இந்த புகைப்படம் இருக்கும். அன்பு உறவுகளை, ஸ்ரீ பத்திரகாளி அம்மன் திருக்கோவில், நிலையூர் கிராம பொதுமக்கள், எஸ்பிகே மாடுபிடி வீரர்கள், வீர தமிழர்கள், இந்த நிலையூர் வாழ்த்துக்கள். அன்பு தங்கங்களா, ஆமா, கொண்டு போய் வீடு 3ஆம் நம்பர் வீடு அங்கே வை. நீ பாட்டு கொட்டையில் தொங்க போட்டாதரா. அடுத்தபடியாக நமது நிலையூரை சேர்ந்த பஞ்சாச்சரம் மில் தொழிலாளர் அவர்கள் நம்பிராசனாக நடித்து கொண்டு உள்ளார். வள்ளிதர்ம நாடகத்தில் அவர் நினைவாக இந்த எம்.கே.ஆர். அவர்களுக்கு 150 நன்கொடையாக வழங்கப்படுகிறது. முத 150 கொடுத்தா என்ன பண்ணுவேன்? 500 ரூபா கொடுத்தீங்கன்னா அந்த அண்ணே வருது, அதை வாங்கிட்டு வா பாய். என் தம்பி வந்துட்டேன். என்னடா அது கரண்ட் புல் அட்டை மாதிரி இருக்கு. கேப்டன் ஐயா புகைப்படம் பாரு. ஆப்பிள் அக்வார் முத்து சார்பாக ரூபாய் 501. நிலையூர் பால்காரர் எம் கோபிநாத், எம் லல்லு பிரசாத், வேதா பயலுக குட்டூரமா காக்கி கவரில் 500 ரூபாடா. விளாச்சேரி என் தம்பி பேர் என்ன? முல்லை ஆரோ வாட்டர் அஸ்வத் நுமனாக ராசி என்ன? விளாச்சேரி ஆரோ சன்மனாக ஆரோ வாட்டர் பயலுக விஸ்தர்மந்தா வெள்ளி செவ்வா மீனாட்சி கோயிலில் போய் கொடூரம் மண்டி ஓடு காலை ஒரு 200 ரூபா கொடுத்துட்டு ஊரே சொல்கிறான்டா. என் தம்பி தான் அப்படி திடுறேன். இவங்களை வச்சுக்கிட்டு நான் எப்படித்தான் அந்த காலத்தை தள்ள போகிறோன்னு. தாலுகா ஆஃபீஸில் கொடுக்குற மனுடா அது.
விஜயகாந்த் புகைப்படம் இல்லை, விதைக்கப்பட்டிருக்கிறார். இதில் நீங்கள்தான் எங்கள் விஜயகாந்த். அன்புடன் கணேசன், நிலையூர். அருமையான ஒரு வாசகம். கேப்டன் ஐயா பல கோடியை இழந்த ஒரு கர்ணனே மதிக்காத தமிழ்நாடு இந்த பப்புனுக்காரன் சேவை செஞ்சா மதிக்க போதா? கிடையாது. நல்லது செய்கிறவங்க அதிக நாள் இருக்க மாட்டாங்க, அதே உண்மை. நீ உட்காருப்பா, கேப்டன் கேப்டன்னு உட்கார். கேப்டன் தான் நம்ம எல்லாத்துக்கும் அவர் தான் சாமி. சரி சாமி, ஆமாம். கனி பார்த்துக்கப்போ சாண்டை தள்ளி வர மாதிரி தெரியுது. கேப்டன் விஜயகாந்த் ஐயா உடைய அன்பு தம்பி, நிலையூர் எங்கள் பங்காளி முத்துக்குமார், கிளை செயலாளர் சார்பாக 500. ஒரு கிளை செயலாளருக்கு ஒரு 2 ரூபா அடிச்சு விடக்கூடாது? சரி 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 அண்ணே சொல்லுங்க. இந்த நன்கொடை கொடுக்குறவங்க அந்த அங்கே அண்ணே உட்காந்துருக்கு. விழா கமிட்டியில் கொடுங்க. அப்போ கருப்பன்ட்டு நீங்கள் தான் சரியான ஆள். ஆமாம், சரிண்ணே நீ மேடை சுத்துறீ. எங்கள் அண்ணே சேடவட்டி இன்ஸ்பெக்டர் பார்த்திபன் 500 ரூபா. நன்றி. போட்டாவா? கிரிச். நான் நாடகத்துக்கு வந்தேனா காது ஊத்துக்கு வந்தானா? கிரிச்சா விதி. ஓகே, அதை கழுவி ஒரு 500 வாங்கிக்க. ஹலோ எக்கோய். அவர் சின்ன பையன் யாரோ வந்தார். நம்மளை யாரு? அந்த தம்பி இங்கே அனுப்பிவிடு, அந்த தங்கத்தை இங்கே அனுப்பிவிடு. இவன் தான் வருங்கால கேப்டன். வாயா. நல்லா படிக்கணும். உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்கே போச்சுன்னு பாடு. விருதுநகர் சின்னராசு பிரியா தப்பாட்ட கலைக்குழு ரூபாய் 1001. இருப்பு நிலையூர். இந்த கிராமத்தில் இருந்து கொண்டே 1001 கொடுத்த அந்த சகோதரிக்கும் உங்கள் பிள்ளையாத்தா நல்லா படிக்க வைத்தா. செல்ல கொடுக்காத, விட்டு படம் பார்ப்பேன். ஆமாம், நெசமாத்தேன். பூரா காலி பயில ஆக்கி விட்றாங்கடா. யார் ஆக்குறான்னு இந்த நிற்கிறாங்க வர என் தம்பியை வெள்ளச்சட்டை கெட்ட வயலுகடா அவங்க. ஹலோ சார்பு எக்கோ. அந்த வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து அந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு? எங்க கேப்டனா பேரு. அந்த வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து அந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு? எங்க கேப்டனா பேரு. அந்த வானத்தை போல மனம் படைத்த தமிழனே, பல குடும்பத்தை வாழ வச்ச தென்னவனே. உலகாத இந்த மனசுல, மக்கள் மனசுல யாரு இடம் பிடிக்கிறதாகலோ அவங்க பூராமே சாமி தான். என் தம்பி வந்துட்டாங்க. பனையூர் ஸ்ரீ அடைக்கலம்மன் பங்காளிகள் சார்பாக 501. என் தம்பி இந்த நாடகத்துக்கு இந்த நிலையூர் கிராமத்து மக்கள் அன்பை எனக்கு அளித்தது யாருன்னா பனையூர் ஆசான் முனியாண்டி தப்பாட்ட குழு. என் தம்பி சமயம் வாடா, சும்மா வாடா. உண்மையிலே ஒரு இரக்க சிந்தனை உள்ள ஒரு மனிதன். நான் சின்ன வயதிலிருந்து பழகின என்னுடைய தம்பி யாருன்னா பனையூர் ஆசான் முனியாண்டி தப்பாட்ட குழு. என் தம்பி சமயனை வருக வருகன்னு. இந்த நோட்டீஸில் போட்டிருக்கிய நாடக அமைப்பு எம்கேஆர்னு நான் கிடையாது. அத்தனை பெருமையுமே சமயனுக்கு தான் போயிச்சார். அண்ணன் வாங்கிய பேர் போதும். என் தம்பிகளை பூரா முன்னேறி வாங்கடா. வாடா, இங்கே வாடா. அதுதான் சமயம். இது சோனை பனையூர் பூசாரியா? இங்கே வா, 2 பேர் வாங்க. ஆளுக்கு முட்டா கத்திரிக்கோளை வச்சு வெட்டி எடுத்துக்கு. நன்றி 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 என் உறவுகளே. ஸ்ரீ பத்திராளி அம்மன் துணை 301.
ஆர் ரமேஷ், ரஞ்சித், சூர்யா பயலுகடா குடூரமா நிலையூராண்டா. சரி நீ போய் போதும் நீ போய் டான்ஸ் பக்கத்தில் உட்கார். அவ்வளோதான், என் தம்பி அங்கே தான் கிடக்கேன், கொடூரம் வந்துட்டேன். தனக்கங்குளம் அழகு மீனா பந்தலமைப்பு ஏகே கண்ணன் VRS ஆடியோஸ் நண்பர்கள் கொடூரமா 201, கேடி செவலை மாடு பிடி வீரர் நெடுமதுரை வசந்தி 501, அன்பு அண்ணன் நாங்கள் தரும் அன்பு பரிசை வசந்த் பிரான்ஸ் கிளப் மெண்டல் மேலி. ஆட நொக்காலி மெண்டல் மேலினா என்னடா? சரி என்னத்த சொல்ல. இப்போ பூரா முதல்லாம் கட் அவுட்லாம் பார்த்தோம்னா கிராமத்தில் கோயில் திருவிழாவில் எங்கள் சாமியை கும்பிட வந்த அத்தனை 10 கோடி மக்களை வணங்குகிறோம் வரவேற்கிறோம்னு தான் கட் அவுட் அடித்தாங்க. இப்போ பயல ஊரா கட் அவுட் அடிச்சிருக்காங்க. பார்த்துட்டு இல்லைடா பொத்திட்டு போங்கடா, ரொம்ப பார்க்காதியா கூச்சமாக இருக்குது கட் அவுட்டு. இப்படி இருந்தால் என்ன ஆகும்? இளைய சமுதாயம் எல்லாம் என்று ஒன்று சொல்லுகிறேன். சட்டமேதை அம்பேத்கர் ஐயா சொன்னார், அவர்தான் படிப்புக்கும் கல்விக்கும் முக்கியத்துவம் கொடுத்த ஒரு மாமனிதர் சட்டமேதை அம்பேத்கர். அதே போன்று என் தம்பியெல்லாம் நிறைய படிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். படிக்கலையா? படிக்காதவரெல்லாம் உள்ள வாங்கடா, ஒவ்வொரு விதர் அத்து விடுறேன். படிங்கப்பா, பாடுறேனே. படிச்சுட்டு நீங்கள்லாம் பாடிடுவோம். எக்கோய் இரு என் தம்பி ஆசைதான் எனக்கு. அண்ணே 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 சரி சரி விடு, என் தம்பி நல்லா இருக்கட்டும். அண்ணே 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 விடு. அண்ணே 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 என் தம்பியை சந்தோஷமா இருக்கட்டும். வா, அவங்க தான் நல்லா இருக்கணும். அண்ணே அண்ணே வானே வானே. நீ எதுக்கு போனேன்னே தெரியலையே. இங்கே வா, உன் கூட பிறந்ததை நினச்சி நான் வெக்கப்படுறேன். ஒரு பாட்டு என் தம்பி ஆசை. ஹலோ ஹலோ சட்டமேத கர்ணனா யாரு என்று சொன்னாலும் அம்பேத்கர் போல் வருமா. சட்டமேதை விதைகளை தூவினாரம்மா. அம்பேத்கர் விதைச்ச விதை முளைச்சிருச்சுமா. சட்டமேதை யாருங்கன்னு சொன்னாலும் தெரியும் உங்க அம்பேத்கர் என்று சொல்லம்மா. அம்பேத்கர் சட்டமேதையா வாழ்ந்தாரம்மா. அவர் விதைத்த விதை முளைச்சுதான் நிற்கிதம்மா. கல்விதான் ஆயுதம் என்று சொல்லி வச்ச கர்ணன் அம்மா. கல்விதான் ஆயுதம் என்று சொல்லி வச்ச கர்ணன் அம்மா. கல்விதான் ஆயுதம் என்று சொல்லி வச்ச கர்ணன் அம்மா. சட்டமேதை அம்பேத்கர் அம்மா. சட்டமேதை அம்பேத்கர் அம்மா. போட்ட விதை நிலையுருள முளைச்சுதானே நிக்கீதம்மா. படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்த கர்ணன் அம்மா. சட்டமேதை அம்பேத்கர் அம்மா. இந்த உலக நாடு அம்பேத்கர வணங்குதம்மா. படித்த மேதையம்மா அம்பேத்கர் தங்கமம்மா. படிப்பே மேதையம்மா அம்பேத்கர் தங்கமம்மா. படித்த மேதையம்மா அம்பேத்கர் தங்கமம்மா. அம்பேத்கர் வாரிசல்லம்மா. அம்பேத்கர் வாரிசம்மா. நிலையூர் கிராமத்தில் வாழ்ந்துதான் நிக்கீதம்மா. படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்ட கர்ணன் அம்மா. சட்டமேதை அம்பேத்கர் அம்மா. அம்பேத்கர் போட்ட விதை முளைச்சிருச்சம்மா. இந்த நிலையூரில் போட்ட விதை முளைச்சிருச்சம்மா. என் நகரத்திலும் பொன்னலாங்குடியே எக்கோ கட் பண்ணும். மதுரை மாவட்டம் நிலையூர் கிராமத்தில் அமர்ந்திருக்கின்ற ஸ்ரீ பத்திராளியம்மன் கோவில்
திருவிழாவை முன்னிட்டு இன்றைய தினம் நிலையூர் கிராமத்தார்கள் ஒன்றுபட்டு அதற்கு பெரியவர்கள் சொல்லை கேட்டு சட்டமேதை அம்பேத்கர் அவருடைய அன்பு வாரிசுகள்லாம் ஒன்று சேர்ந்து என் தம்பிகள் எல்லாம் ஒரு மனதோடு சேர்ந்து நடத்தக்கூடிய நாடகம் இந்த மேடையில் நடந்தாலும் பக்கத்தூர்லேருந்து இந்த நிலையூர் கிராமத்துக்கு நாங்களும் வருகிறோம் என்று வருகை தந்தார்களே, வெளியூர்லேருந்து வருகை தந்த என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேரையும் அன்போடு வரவேற்கிறது நிலையூர் கிராமத்தார்கள் சார்பாக நானும் ஐயா. இன்றைய நாடகம் என்ன நாடகம் யாருக்கு தெரியும்? நானே சொல்கிறேன். ஸ்ரீ பலிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிபுச வேந்தன் நடிபுச மன்னன் உங்கள் விமான நட்சத்திரம் அறந்தாங்கி பக்கத்தில் உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த KPA காளிமுத்து அவர்கள் இந்த மேடையிலே வேடன் விரத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி இன்னைக்கு வரக்கூடிய வள்ளியெல்லாம் வெளியில் வந்து ஒரு பாட்டு பாடினா அழுத குழந்தை கூட அழுகையை நிப்பாட்டிட்டு அந்த பாட்டை ரசிக்கும். அப்படி ஒரு பாடகி இன்னைக்கு இருப்பேன்னு நம்புகிறேன். என் அன்பு சகோதரி புதுக்கோட்டையை சேர்ந்த அனிதா அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டார். பாட்டுக்கண்டு பிறந்து பாட்டுக்கண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆடின மேடை, பெரிய பெரிய சாம்பவான்லாம் நான் சந்தித்தேன். வருச்சூர் பழனிப்பா தாத்தாவே சந்தித்தேன். நான் வந்து 21 வருஷம் ஆச்சு. ஆனால் அப்படி நாரதரெல்லாம் சந்திச்சுட்டு இன்றைக்கி வந்திருக்க நாரதரெல்லாம் பார்த்தீங்கன்னா டெல்லி கிருமாடு மாதிரி வயிறு இங்கே நடப்பாப்புல பெரியார் பாலத்தில் தட்டும் சட்டார் தொப்புளுக்குள்ளே அன்னைக்கு ஒருத்தர் 2 ரூபாயை தொலைச்சி விட்டு 2 பேர் இறங்கி தேடுறாங்க. அமைக்கலை காணாம் இந்த தண்டி தொப்புள். ஆமாம் உள்வாங்கின மாதிரி. எனது அன்பு மச்சான் அக்கா வீட்டுக்காரர் என்ன பண்ண சொல்கிறேன், ஏதாவது பேசுனா உங்கள் அக்காவை பழையபடி திருப்பி தரேன் கொண்டு ஓடான்ட்டார். நான் கஞ்சி ஊற்ற முடியுமா? இந்தாலும் வந்து படுத்துக்குவார். என் அன்பு மச்சான் புதுக்கோட்டையை சேர்ந்த TR மகாலிங்கம் அவர்கள் நாரதராக தோன்ற காத்து கொண்டிருக்கிறார். ஹார்மோனிய கலையரசு பின்பாட்டு இசையமது ஒரு வெகுளியான பையன். அவங்க அம்மா பாசத்தை தவிர இவனுக்கு எதுவுமே தெரியாது. புதுக்கோட்டை சாலை ஓரத்திலே ஒரு புனிதமான தொழில் செய்த குடும்பம். இன்றைக்கி நம்ம பத்திரகாளியில் நம்ம கும்பிட்றோம், கருப்பனை கும்பிட்றோம், பாண்டிமுனியை கும்பிட்றோம், யாரை வேணால் நீங்கள் கும்பிடுங்க. ஆனால் அந்த கும்பிடும் போது அந்த சாமிக்கெல்லாம் மாலை கட்டுறது யாருன்னா என் தம்பி மணிகண்டனை போல் எத்தனையோ குடும்பம் வாழுது. அவங்க தான் பெரியாள். நம்ம எவ்வளோ கோடி சொன்னா இருந்தாலும் உங்கள் கையில் தான் மாலை வாங்கணும். நீங்கள் தெய்வத்துக்கு சமம்யா. நல்லா இருங்கய்யா. என் அன்பு தம்பி மணிகண்டேன் ஒரு வெகுளியான வயன். LKG போகிறவன் எப்படியோ கல்லை விட்டு எரிஞ்சிட்டேன். அதுக்கு எனக்கு ஃபோன் அடிச்சு நைட்டு 2 மணிக்கு ஆளை கூட்டிகிட்டு வா அவனை அடிப்போம்ன்றேன். LKG பையில போய் அடிக்கிறதுக்கு ஆள் சேர்க்க சொன்னேன். அப்படி ஒரு வெகுளி. என்ன நாடகத்துலேயும் வளர்ந்துட்டேன், அவன் மடுவும் வளருது. ஏதோ முளைப்பாரி விதைக்கிறாங்க. என் அன்பு தம்பி உழைக்கணும், நல்லா சாப்பிடணும். அடுத்த பிள்ளைகளாம் நிலையூரில் பிறந்துச்சுன்னா இவனை சேனை வைக்க சொல்லுங்கள். உலையை அத்திருவேன். 21 புரோட்டா சாப்பிட்டு திருப்பி தோசைக்கல்லா நகட்டியிருக்கேன். இது கருப்பு தோசையான்னு மாஸ்டர் சத்துன்னு விளக்க மாட்டை அடித்து முண்டை அது கல்லுடா போடா அப்படின்னு வெட்டு பெருங்கொண்ட ஒரு திண்ணி குதிமையன் வெள்ளச்சட்டை போட்டுக்குறாரு. பெரிய ஹைகோர்ட் வக்கீல் மாதிரி. அவர் தான் உன்னை கெடுக்கிறாள். என் அன்பு தம்பி பாடுற பாட்டு, இவன் பாட்டை வாய்ஸை கவனிச்சிருக்கீங்களா? இவன் வாய்ஸு ஒரு சாயலுக்கு இசையமைப்பாளர் தேவாயா மாதிரியே இருக்கும். அவர் தேவாயா சாதிச்சார், இவன் தேங்காய் விறக்கறிய மாதிரி உட்காந்து. சரி கைதட்டு வாங்குவானா? நிலையூர் மண்ணிலே இந்த காலை வெளியேறுமா இல்லை பிடிபடுமா? இந்த பாட்டில் தெரிஞ்சு போகும். நீங்கள் எல்லாம் கைதட்டினீங்கன்னா அவனுக்கு சம்பளத்தோட 200 ரூபா சேர்த்து தருவேன். என் தம்பியெல்லாம் நீங்கள் இறுகிட்டேன்னா அவனை கூட்டு போய் புழக்க போடுவேன். அதோட வண்டி ஏற்றி விட்டுவேன். பெரியாரில் தால் பிறகு திண்டு திரி எப்படி முன்னேறுவேன்? வலது பக்கம் சனியும் இருக்கா இல்லைத்தா? அவன் வேற கம்மாயில் ஆந்த மாதிரியே ஒரு மிருதங்காரன் சிரிச்சுக்கிட்டே அப்படி வெத்தலையை போட்டுக்கிட்டு பேரை சொன்னோடனே அப்படி அடித்தா 10 பேர் நல்லா சிரிக்கிறானப்பா. இவன் எப்போ பார்த்தாலும் தாலி அக்கறைய மாதிரி தான் இப்படியே முறைச்சி என் நாடகத்தை கெடுத்து பேப்பயமே. என்னடா 16 வெள்ளக்கானா அதில் சுற்றி அடிச்சுக்கிறானப்பா. காவி பெயிண்ட அடிச்சிட்டேன். முண்டைக்கு டவர் கிடைக்காது. போய் பொம்பளை ஆட்டெலாம் முட்டுவானா மண்டே வச்சு இருந்தா ரத்தம் வேற இருக்கு. என் அன்பு தம்பி அவனுக்கு யார் இப்போ அந்த சேரை போட்டா சிமெண்ட் மூட மாட்டிக்கிருச்சு அவனுக்கு. அதனாலதான் இந்தா இப்படி இப்படின்றியா. ஒரு வேலை ஒரு ஊரில் அப்படித்தான் சேரு கொண்டு வர சொன்னேன்.
அண்ணே சேரெலாம் கிடையாதுட்டேன். அப்புறம் இளவடத்தை என் தம்பியை மாதிரி ஆளுகளை கூப்பிட்டேன். இங்கே வாங்கப்பா அண்ணனுக்கு ஒரு உதவி செய்யுங்கடான்ட்டேன். என்னென்னேன்ட்டேன், உனக்கா நான் உசுரை கூட கொடுப்பேன், ஆனால் போதில் தான் இருந்தாங்க. இந்த கொண்டு போயிலுக்கு ஒரு சேரை கொண்டு வாங்கண்டேன். தீர்த்துன்னு ஓடினாங்க. 5 நிமிஷத்தில் கொண்டு வந்துட்டாங்க. போட்டு உக்காந்து ஒரு யானை முகத்துக்கு ஏற்ற பானை வைத்து சாமி எங்கே இருக்குது ஐயா அப்படின்ட்டேன். நான் வெளியே வந்தோடனே மலைக்கு மகாலிங்கம் அப்படின்ட்டேன். இவன் சாமி ஆடிட்டேன். மங்குன்னு ஆடி உழப்பி மேடையில் உருள்றேன். என்னன்னு பார்த்தா அவங்க தூக்கிட்டு வந்த சேரு ஒரு கிளவியை சுடுகாட்டு கொண்டு வந்த சேரான். அந்த கிளவி பின்தொடர்ந்துட்டா. இவன் பேய் உடிச்சுக்கிடுச்சு. அதுலேருந்து திருப்பி 1 மணிக்கெல்லாம் வந்து என்னை சுரண்டிக்கிட்டு மூக்குப்பொடி விடு, அந்த கிளவி மூக்குப்பொடி ஓடுமா, மூக்குப்பொடி விடு, ஆமாம் ரேஷன் கடைக்கு போகிறேன்லாம் சொல்லுவேன். இப்போ எந்த ஊரில் சேரு விடு வாங்கி பார்க்கவே மாட்டேன். மோந்து பார்ப்பேன். செவ்வாது கதம்ப வாட வருதா. அந்த கிளைக்கு பிறந்திருந்தேன். அவன் தொலைஞ்சான். என் அன்பு தம்பி புதுக்கோட்டை காவேரி நகரை சேர்ந்த தம்பி. நிலையூர் பூரா நம்ம தமிழ் சொந்தங்கள் தான் எல்லாமே. உலகத்தில் தமிழ் எங்கெங்கே இருக்காங்கல்ல எல்லாம் நமக்கு சொந்தக்காரங்க. ரத்தமும் பிறந்த வயிறும் தாண்டா வேறு. என் தம்பி அதற்கு ஒரு ஆள்னா பனையூர் சமயந்தேன். என்னடா தம்பி அப்படி தானடா, பிறந்த வயிறு தாண்டா வேறு, நம்மளாம் ஒன்று. இப்போல்லாம் சொல்லி ஒரு 100 ரூபா நகட்டில் கேட்டாவேன். வேலைக்கு தான் போயிட்டு வந்தோம்ட்டேன். வரும்போதே சுருட்டி கருவில் வச்சுட்டு வந்திருப்பேன். காசு அண்ணன் கேட்க முடியும் விதி. அன்பு தம்பி மணிகண்டன் பாடக்கூடிய ஐயா அம்மா பாட்டு பாடியா. அம்மா பாட்டு யார் தாய் பாசத்தை பாடுறீங்களோ எந்த ஊர்லேயும் பேர் வாங்கிடலாமியா. பாடியா. ஏன் ரொம்ப இதாக இருக்க வெதரில் கட்டியா? இல்லை ரொம்ப தான் புரியே இருக்கேடா மருதமணி மாதிரியே. மணிகண்டன் பெற்ற தாயினுடைய பாடலை பாடி கைதட்டு வாங்குவானா, அதுதான் அவன் சம்பளத்துக்கான அறிகுறி. டிஆர் மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம் பெண்பாடல். ஹலோ ஹலோ, ஏன் இதா பண்ண? கரண்ட் பில் கொடுதா என்ன ப்ரோ? எல்லாரும் அழுகிற மாதிரி பாடத்து பண்ணேன். ஏன் ஒரு 40 கிலோ மிளகாத்தூளை வாங்கி இறச்சி விடு, பாடு முண்டை. இந்த பாடுறேன்னே, பாடுறதுக்கு முன்னாடி அழுகிறான்னா ஃபீலிங்கா இருக்குன்னு இங்க ஏன்டா பிடிக்கிற? சாரிப்பா சர்ச்சி மாதிரி. ஓ சிக்கு புக்கு ரயிலே கலக்குது பாரு ஸ்டைலே. சிக்குவாலா சிக்குவாலா மயிலே ஓகே நாடி தூளே. இன்னைக்கு செடிக்கு செடி நடுவே, செடிக்கு செடி நடுவே. என்ன பார்த்தா ஐயா ரம்மடிச்சு நீ பைபாஸில் புலந்துட்டு கிடந்தியாடா. நிலையூருக்கு நாடகத்துக்கு வந்தியா கேரத்துக்கு வந்தியா? நீ தாடா அழுகிற மாதிரி படுத்து. உன்னை போலாத்தா என்ன பெத்து போட்டாடி, என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா. சொல்லி சொல்லி ஆறாது சொன்னால் துயர் தீராது. சொல்லி சொல்லி ஆறாது சொன்னால் துயர் தீராது. உன்னை போலாத்தா என்ன பெத்து போட்டாடி, என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா. வட்டி
அப்பா தின்ன வாயில் திட்டினாலும் என்ன அவ நொந்ததில்லை கந்தல் துணி கட்டினாலும் கண் கசங்க பார்த்ததில்லை பொண்ணை கேட்கும் வாயில் சேல கேட்டாத்தா நூலை கூட நானும் உனக்கு வாங்கி தந்ததில்லை அடியாத்தா உன்னை போலாத்தா என்ன பெத்து போட்டாடி என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா வெட்டியில ஊர சுத்தும் வேலையத்த மகனும் உண்டு வெட்டி பைய என்ன போல எத்தனையோ பேரும் உண்டு கெட்டு போன மகளும் உண்டு தட்டு கெட்ட தங்கையும் உண்டு கேடு கெட்ட தந்தையும் உண்டு கூறு கெட்ட தாரம் உண்டு கெட்டு போன தாயி இல்லையடி ஆத்தா கெட்டு போன தாயி எங்கோ இல்லவே இல்லை அடியாத்தா பொண்ண போலாத்தா என்ன பெத்து போட்டா நம்மள பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா சொல்லி சொல்லி யாராது சொன்னால் துயர் தீராது சொல்லி சொல்லி யாராது சொன்னால் துயர் தீராது உன்னை போலாத்தா என்ன பெத்து போட்டா என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா கண்ணீரத்தான் பார்த்தா கண்ணீரத்தான் பார்த்தா பரவாயில்ல கைதட்டு வாங்கினதுனால தப்பிச்ச வாழ்த்துக்கள் மிஸ்டர் சின்னப்பரிச்சாலி இவன் என்ன பண்ண போனேன் நீர்மாலாடி மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்கத்துவான் கோடகிரி குமரன் கோவில்பட்டி செல்வம் எல்லா பேரும் நாடகம் பார்க்கும்போது என்னையே பார்க்குறே இல்லையோ மிருதங்கக்காரன் மட்டும் கவனிங்களேன் 12 கிலோ வெத்தலை ஓடுவேன் எனி டைமும் என்னமோ காக்கடா மேய்ச்சது மாதிரி இவனை வச்சு ப்ரோ அடி பிரிச்சிடணும் என்னத்த மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்கத்துவான் கோடைகடி குமரன் கோயில்பட்டி செல்வம் அவர்கள் மிருதங்கத்தை சேர்ப்பார்கள். அனைவருக்கும் சமம் பிரதர்ஸ் லா எனது அசோசியேட் வழக்கறிஞர் என் முத்துமுருகன் ஜெய் பீம் ஜெய் பீம் ஜெய் பீம் ஜெய் பீம். சட்டம் என்பது அனைவருக்கும் சமம். டாக்டர் அம்பேத்கர் அன்பு வாரிசுகள் சார்பாக ரூபாய் 501. நன்றி என் உறவுகளே, நன்றி நன்றி. ஐயா தம்பிதான் அப்போ என் தம்பிதான் அண்ணன் நிற்கிறேன்னு ஏறிட்ட மன்னிச்சுக்கோங்க. என் தம்பிதான் சின்னம்மாமே
லேட் ஆகுதேன். ஜல்லிக்கட்டு ஜாம்பவான் கருப்பு அரச நாடு எங்க அரசகுலம் என் தம்பிகள் சார்பாக 101 வாழ்த்துக்கள் செல்லாம். ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப நன்றி. தங்கமாயன் கோடாங்கிலாம் இங்கே வந்திருக்காரு, உசிலம்பட்டிக்கு அங்கிட்டு இருந்து வந்திருக்கார். தங்கமாயனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் அண்ணே. ரொம்ப நன்றி அண்ணே. எங்கள் அண்ணே வந்திருக்கு இங்கேருந்து குராயூர் வெள்ளரிக்காய் வியாபாரி சோனை அண்ணே வந்திருக்காரு எங்கள் அண்ணே. அண்ணே ரொம்ப நன்றி அண்ணே, சோனை அண்ணே. மதிமரியாதைக்குரிய அமைச்சர் பெருந்தகை எங்களது மூர்த்தி ஐயா அவனுடைய பிஏ வந்திருக்காங்க. ஐயா பேர் என்ன? அண்ணே பேர் மகாலிங்க அண்ணே. அவர் சார்பாகவும் எங்களது காரியாவட்டி பக்கத்தில் உள்ள குராயூர் மண்ணின் மைந்தன் எங்கள் அண்ணே குராயூர் வெள்ளரிக்காய் வியாபாரி எங்கள் அண்ணே சோனை அண்ணே. சோனை அண்ணே பயலுகடா எங்கள் அண்ணே எப்போ பார்த்தாலும் அன்பாளையத்தில் உள்ள அந்த ஏழை வலைக்காக எங்கள் அண்ணே உதவி செய்யும். சோனை அண்ணே ரொம்ப நன்றி அண்ணே. அமைச்சர் பிஏவா உட்காந்துருக்க அண்ணே எதுவும் 5000 ரூபா எதுவும் இல்லை அண்ணே? சரி சரி, இல்லை இல்லையான்னு கேட்குறேன், வேற ஒன்றும் இல்லை. பலவாத்திய மன்னன் சரிங்க போ அங்கே முல்லை வட்டி அடைங்க. என்ன டயாச்சுன்னா என்ன கல்யாணம் பண்ண போறியா? இருப்பா சித்தப்பு, நீ பேசாமல் இருப்பா, நான் உள்ளே போயிடுவா. நான் போயிட்டா எல்லா கூட்டம் போயிடும், பரவாயில்லையா? போவா இந்த கிளம்பிட்டேன் தம்பி. சித்தப்பு இரு சித்தப்பு, உரிமையோடு சொல்கிறேன், இல்லை மயன் சொன்னா கேட்பேன் ஜாமி. 50 பேரையும் தர வேணான்டுவேன், நீ அப்படியே லட்ச லட்சமாக இறச்சது மாதிரி ராயிலிக்கு 10 ரூபா இறக்கல ஏறம். சித்தப்பே மயத்தில் புடுங்கினேன். எதில் விட்டேன்? வாயில் வாயில். எல்லாரும் கோரசம் முளைப்பாரி தூக்குற மாதிரி சொல்றிய. பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி என்னுடைய அண்ணன் புதுக்கோட்டை ஏகே அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை அடிப்பார். போதும்பா, நல்ல அடிடா, அருமையான அடி. அது என்ன அடின்னு தெரியாமல் அடித்தான் பாடுறான். வந்தாண்டா ட்ரம்ஸ் பிளேயர். இங்கே சிறந்த முறையிலே சீன்தாள் அமைத்து கொண்டிருக்கும். ஏன்னா இந்த தாளம் போடுற மட்டுமே நான் பேசவே மாட்டேன். எங்கள் அப்பா யூடியூப்பில் பார்த்துட்டு சொன்னார், அவங்க எப்படியாப்பட்ட குடும்பம் தெரியுதேம்மாடா, அவ்வளோ பெரிய குடும்பத்தாள், பெரிய கோடீஸ்வரன் மையன், கால சூழ்நிலை அவன் தலையெழுத்து இங்கே வந்து இரும்பை தட்டிக்கிட்டு இருக்கணும்னு அப்பா அவ்வளோ பீன் பண்ணி சொன்னார் அண்ணே. அவன்கிட்ட பேசவே கூடான்ட்டார். எனது அன்பு அண்ணன் அண்ணா இங்கே வாங்கினேன். பேசக்கூடாதுன்னு ஏன்டா கூப்பிட்ற? ஏன்னா மரியாதைலாம் பேச மாட்டேன்டா. சரி சரி சரி. பெரிய ஏரியாவில் கவுன்சிலர் மாதிரி தான் வந்து நிற்பேன். உளுந்த வடைக்கு என்ன செட்டில் கையை விடுவேன். எங்கள் அண்ணன் தான் அண்ணன் நீ நல்லா இருக்கணும், அப்பா தான் சொல்லி தான் நம்ம குடும்பத்தை பற்றி எனக்கு தெரியும். ஏன்னா 25 வருஷமாக பிள்ளை இல்லையாப்பா, 25 வருஷத்துக்கு அப்புறம் பிறந்ததே அந்த அண்ணன் அந்த குடும்பத்தில் நல்லா இருக்கணும்னே. அதனால நீண்ட நாள் பிள்ளை இல்லைனால அப்பையும் ஆத்தா வச்சாகுவார் பேர் நீலகண்டேன். 2 பேரும் நாளைக்கு அப்புறம் இவனை கண்டதுனால நீலகண்டேன். 2 பேரும் ஒரு ஹக்கு பண்ணிக்கங்களேன். சீன் தாளம் தாளம் போடுப்பா. இரு ஒன்று யார் இப்போ சோத்துப்புல் அடிக்க சொன்னது? என்னடா சோத்துப்புல் அடிச்சு விட்டு போகிற மாதிரி. நான் பாட பாட நீ தாளம் போடும், பயப்படக்கூடாது. இங்கே வா, பக்கத்தில் வா. யூரின் எப்படி போகுது?
சிறுசா போதாம் சீத்து சீத்துடா இப்போ நீர் எடுத்துடுறே என்னையும் கோத்தா சீத்து சீத்தா பாடும்போது கரெக்டாக போடு. கா என்ன ஒண்ணு போறானோ தம்பி லகடு உங்க வேலையை தான் பாருங்க. சர்ரா பேச மாட்டேன்டா. காவியம்மா ஓ நெஞ்சில் ஓவியம்மா டிவிஸ் பட்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஊட உன புழக்க அடிக்கேன். ஏழை நொப்பம் நெஞ்சில் ஓவியம் அதன் சீவியம்மா தெய்வீக காதல் சின்னம்மா. இந்தா பாத்தியா நான் எங்கன்னு படிச்ச மண்டல நேரம் தாண்டிச்சேன் பாருவேன். முகாரி இது இன்னும் பாட்டே படிக்கல. ரொம்ப அவசரப்படாத நீலகண்டா. காசு இல்லாமல் பிறகு திங்க விட்டுருவோண்டா. கரெக்டாக போனேன். ஏதோ மோகம் பாட்டு தாண்டா. ஏதோ தாகம் நேத்து வர விரைக்கலையா. அங்க என்ன தெரிகிறது? ஏன் போயிட்டு வந்து ஐப்பசி 3ஆம் தேதி போடுறியா? என்னடா அது உழவு ஒதுக்கிறத பார்த்த மாதிரி. இப்ப கரெக்டா பாடணும். நெஞ்சாங்கோட்டில் ஏலே பாட விடுறா பிறைத்தினி பேமேனே. சிரிப்போறதா பேப்ப மேல. சரிடா சிரிச்சுக்கடா அப்புறம் பாடுறேன். பாட்டு பாடவா? பாடுனே பாடுனே. கடல் ஏலே போருங்கடா வாடா. மணக்கு மல்லிய மஞ்சத்தில் நீரு கணக்கு பொண்ணுங்க கன்னி பொண்ணு இருக்கு மாமா. டன் 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 டன். சமயா நம்ம ஊர் பஜனையை கூட்டு போடா. அம்புட்டுமே பஜனாடி தாண்டா அடிக்கிறேன் சுண்டலுக்கு போடா. மணக்கு மல்லி என்றே வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா போடா. நல்ல இங்கிலீஷ் பாட்டை ஒன்று பாடுனேன். இங்கிலீஷ் ஹிந்தி பாட்டு. ஏன்னா ஹிந்தி பாட்டு நான் பாடி நீ கேட்கல. அப்போ பாடுவேன். நானே கேட்டதில்ல நீ பாடி. மேரே கித்னா பழைய பாட்டு அவனுக்கு தெரியும். ஹிந்தி டிவி கங்ககாந்த் நடிச்சாரு. என்னாச்சு வேட்டியை கலட்டுறேன் அவங்க கத்துறாங்க. மைசெட்டு என் தம்பிப்பா அவன் தாண்டா பழுப்பு மாட்டினேன். ஓம் பழுப்ப மாட்டலையாடா முன்ட்ட. ஐயா அப்ப சட்டி போடலையானே. ஹம் துகனியோ பாட்டா ஹம் துகனியோ துமரவகோ. நீ போறா. எல்லா பாட்டுக்கும் குலதிங்கிற ஆடு மாதிரியே பார்த்துக்கிருக்கேன். சாமி அழைக்க போறேன். சீப்பை பண்ணிட்டாராங்க அண்ணே. பேர் என்ன? மதிமரியாதைக்குரிய இந்த மதுரை மாவட்டத்தினுடைய செல்லப்பிள்ளை அமைச்சர் பெருந்தகை திரு மூர்த்தி அமைச்சர் ஐயா BA மகாலிங்கம் மாரியப்பன் சார்பாக ரூபாய் 5001. சொன்ன சொல்லு பழிச்சிருச்சடா. வேற யாரும் பெரிய ஆள் இருந்தா கொஞ்சம் நோட் பண்றா கனி. இன்னொரு அன்பாளையம் கட்டுவான். சாமி அலரி நாட்டிய தாரகை பெருங்கொண்ட ஒரு செப்பைக்கு சொந்தக்காரி. ஒவ்வொரு தொடையும் 70 80. அன்றைக்கெல்லாம் எடை ஓடிச்சு எடை மிஷினை தீ பிடிச்சி எரிஞ்சு 2 குடம் தண்ணியை ஊற்றி அமர்த்தி இந்த மேடையில் என்ன பண்ண காத்திருக்காளோ எங்கள் அக்காதேன். என்ன செய்ய தடவனாத்தேன் காசுன்றிய. வானே வானே வானே. நன்றி நன்றி. நரிக்குடி ஒன்றியம் ஆஹா நம்ம கட்டனூர் 4 சீனி மடை. நரிக்குடி ஒன்றியம் 4 சீனி மடை எங்கள் அண்ணே ஜெயபாலன் அவர் சார்பாக 101. அப்புறம் போட்டோ எடுக்கலாம். போட்டாவுக்கு 50 ரூபா கொடுத்துட்டு போ. அதோட வேர்த்திருமே பீருண்டு. ஆடல் அரசி அபிநய சுந்தரி பெருங்கொண்ட ஒரு டெல்லி ஜர்ஜி மாடு திருச்சி எக்ஸ்பிரஸ் விஜி அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக். எம்மாடி ஆத்தாடி பொன்ன எனக்கு தெரியாடி. நீ பாதி நான் பாதி சேர்ந்து புட்டாசி பஞ்சாதி. அரைச்ச மாவே அரைப்போமா துவச்ச துணியை தவப்போமா.
ஆமாம் கதையை கேள், நல்லா முன்னேறிடுவேன். சரிடா. நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி உங்களை சிரிக்க வைப்பதற்காக உள்ளே இன்று மழை ஈரத்தினால் ஒரே ஒரு வெள்ளாட்டம் புழுக்கையை உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு வார்ம் செய்து கொண்டிருக்கிறார் எனது அன்பு அண்ணன். மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ளே மருதங்குடியில் ஒரு சாமி இருக்கு, மருதுடைய ஐயனார். அந்த சாமிக்கு தமிழ்நாட்டில் அத்தனை ஊர்களிலும் குலசாமி கும்புறவங்க இருக்காங்க. மருதுடைய ஐயனார் பெற்றவன் என்னுடைய அண்ணன் மருதமணி அவர்கள் நகைச்சுவை மன்னனாக தோன்ற காத்து கொண்டிருக்கிறார். தெல்ல தெளிவாக ஒளி அமைத்து கொண்டிருப்பது. அப்போ எல்லாம் சிங்கங்களா தம்பியெல்லாம் உட்காருவீங்க, உட்காருங்க. சரி என் தம்பி சொன்னால் சரியா இருக்கு. ஈரமாக இருக்கா அம்பு, நான் குடிஞ்சுக்கிறவா? சரி விடுப்பா, ஒன்றுமே சொல்லலாம். அவங்க சொன்னதை சொன்னேன், தெரியாமல் சொல்லிவிட்டேன்னா என் தம்பிகள்கிட்ட பேச முடியுமா? எங்களது விளாச்சேரி ராசு ஆடியோ சூப்பர் தங்க. மலையில் ஊற போடுறீங்கன்னா ஃபைனான்ஸ் பிரச்சனை தான். விளாச்சேரி ராசு அப்படியே அதை மட்டும் வேறுபான்டா. என் தம்பி தான் அப்படியே இவன் சம்பாதிச்சு நல்லா இருக்குன்னு நான் தெளிவில் தெரியும். வாங்க போ. அப்போதான் போட்டு யாருக்கு வேறையா? இங்கே பப்புநகர் அடிக்கும் எனது அன்பர் நான் எம்கேஆர் அவர்களுக்கு கிராமத்தில் சார்பாக கொண்டாடி போட்டப்படுகிறது. இங்கே டான்ஸாக ஹார்மோனியத்தை கொண்டிருக்கும் நான் எப்படா டான்ஸ் ஆனே அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்களுக்கு நிலையூர் கிராமத்தார் சார்பாக இளைஞர் சார்பாக பொன்னாடை ஒத்து கௌரவப்படுத்துறார். கட்டுங்க இளஞ்சிங்கங்களா. இங்கே மிருதங்க தோன்றிருக்கும் பெருங்கொண்ட கப்பலிங் மண்டையன் போட்டு விடு, கோடியை போட்டு செல்வம் உள்ள அன்னை வாமப்புள்ள இருக்கு. செல்வம் அவர்களுக்கு பொன்னாடை போத்துக்கிறாங்க. பலவாத்திய கலைஞர் ஏகே அருள் அவருக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். தாளம் நீல கண்டேன் பாலமரமே சாஞ்சு பழம் அழியிரும். பொன்னாடையே போட்டி ஏற்கனவே அன்பாளத்தில் 10,000 பொன்னாடா இருக்கு. பனையூர் ஸ்ரீ அடைக்கலமன் சுவாமி பங்காளி சார்பாக பொன்னாடை பொறுத்தபடி மைசூருக்கு போட்டாச்சா? போட்டாச்சு. யூடியூப்புக்கு அவனுக்கு இந்த சாலு வேணாம், அவன் கட்டி குளிக்கும் போது மசிரிச்சுக்கும் போதும். பொன்னாடை போத்து கௌரவப்படுத்திய நிலையூர் கிராமத்தார்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கு ரொம்ப நன்றி. பனையூர்லேருந்து வருகை தந்த என் தம்பிகள் ஆசான் முனியாண்டி தப்பாட்ட கலைக்குழு, அதை இயக்கக்கூடிய என் தம்பி சமயந்தான் இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர். வாழ்த்துக்கள் சமயா. நாடகத்தை காண நிலையூர் சாதகத்தை எடுத்துட்டு வா பார்ப்போம். நிலையூர் ராஜேந்திரன் லிங்காவுடி ராஜேந்திரன் ஆர்எஸ் சொந்தக்காருக்கே ஊர் பேர் இல்லைன்னா நான் என்னத்தை கண்டேன். இந்த வேட்டியை ஊற வச்சாலும் துவைக்க முடியாது. என்ன வாடுபட போறியோ. நன்றி. உங்களிடம் பேசிக்கொண்டு நடத்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் என்னுடைய வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீர சோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த எஸ்எஸ் மணி ஐயா மாணவனும். நான் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியில் வலதுபுறமாக ஒரு 600 வருஷம் பழமையான உடமரம். அந்த உடமரத்தில் தான் கிழட்டு பயலுக்கு படுக்க கள்ளிச்சேரி காளி முனியன் அருளோடு கள்ளிச்சேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் தான் அந்த கோமாளி. எங்கள் அம்மா பிறந்த மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே பசியை போக்குறதுக்கும் அடைக்கலம் இல்லை என்று சொல்வதற்கு அடைக்கலம் கொடுப்பதற்கும் ஒரு புனிதமான இல்லம் எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம்கேஆர் பபுன்காமி மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்கிறேன். உள்ளே போயிட்டு அந்த லகடு பொம்பளையும் எங்கள் அண்ணன் கோக்கர மண்டையனையும் கூட்டு வரேன். தந்தானே
தரரே மழைக்காகத்தான் வேகம் அடக்கலைக்காகத்தான் நீயும் உயிர் கலந்தாடுவோம் நாளும் மகனேவா நீ சொந்த காலிலே நில்லு தலை சுற்றும் பூமியை வெல்லு இது அப்பன் சொல்லிய சொல்லு மகனேவா மகனேவா ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான் தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான் புலிகள் அழுவது ஏது அட பறவையும் அழ அறியாது போர்க்களம் நீ புகும்போது நீ வைப்பது காலறியாது மகனே மகனே காற்றுக்கு ஓய்வென்பதேது அடையேது கலைக்கொரு தோல்வி கிடையாது கிடையாது ஆளாள கண்டா ஆடலுக்கு தகப்பா வணக்கம் அங்கே என்ன ஆடாம ஆட்டி வச்சே வணக்கம் அங்கே ஏ காலுக்கு சலங்கையிட்டு ஓ காலடிக்கு முதல் வணக்கம் ஏ கால் நடமாடும் ஐயா நம்ம கட்டளையும் ஒண்ணு வரைக்கும் ஏ காலுக்கு சலங்கையிட்டு ஓ காலடிக்கு முதல் வணக்கம் ஏ கால் நடமாடும் ஐயா நம்ம கட்டளையும் ஒண்ணு வரைக்கும் நீ உண்டு உண்டு என்ற போதும் அட இல்லை இல்லை என்ற போதும் நீ உண்டு உண்டு என்ற போதும் அட இல்லை இல்லை என்ற போதும் சபையாடிய பாதமையா நிக்காது ஒருபோதும் வணக்க வணக்கமுங்கு ஐயா வணக்க வணக்கமுங்கு 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 என் தம்பி பாடுனது அருமையான பாடல். கலையில் உள்ள கலைஞனுக்கு மட்டும் இந்த பாட்டு கிடையாது. அத்தனை வேலை செய்யக்கூடிய தமிழ் உறவுகள் அத்தனை பேருமே செய்யக்கூடிய வேலை ஒரு கலை தான். அத்தனை பேருக்கு இப்போ பாடல் சமர்ப்பணம். இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்திபனூர் அருகாமல் உள்ள கீழக்குடம்புலூர் மண்ணின் மைந்தன் தம்பி கனிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். ஏன்னா அவன் தான் கைபேசிக்கெல்லாம் கொண்டு செல்கிறேன் இந்த நாடக காலோனியே. வாழ்த்துக்கள் தம்பி. இன்ஜினியர் படித்து விட்டு இதில் உட்காந்துருக்கான்னா அப்போ அவனுடைய வேதனை என்னென்னு பாருங்கள். படித்த தமிழனுக்கு இந்நாட்டிலே வேலை இல்லை, அதனால் கிடைக்கிற வேலையை ரசித்து செய், அது உன் குடும்பத்தை சுவைக்க வைக்கும். வாழ்த்துக்கள் கனி. போயிட்டு வரவா? ஐயோ சாரி ப்ரோ, நான் அது சீரட்டாட்டேன்னு நினச்சிட்டேன். புதுக்கோட்டை மாவட்டம் நகரப்பட்டி ஜல்லிக்கட்டு பேரவை விஎம் மருதராஜா கேடி கேபிஎல் குணா கேஆர் சுப்பு முப்புளியான் ஆனந்த் சார்பாக அன்பாலயத்துக்கு 501 இன்னும் ஊரே எழுதாமல் விட்டு இந்த வாரேன், போயிட்டு வாரேன். நீங்க எல்லோருமே ஐயா எல்லோருமே நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். நமது நாடு இன்னும் செல்வம் பொங்கி வழியணும். நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாடு எங்கு செல்வம் பொங்கி வழியணும். நீங்க எல்லோருமே 100 ஆண்டு காலம் இந்த பத்திரகாளி அருளோடு நம்ம குலஜாமி துணையோடு நீங்க எல்லோருமே 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாம அண்ணன் தம்பிகளா சொந்த பந்தமா ஒத்துமையா நல்லா இருக்கணும். சலமையா போடுவோமா என்ன போடுவோம்? சலமையா போடுவோமா? பங்காளி எக்கோய் பங்காளி பங்காளி எக்கோய் பங்காளி சலோமியா சலோமியா சுண்ட கஞ்சி சோறுடா சுடும்பு கருவாடுடா வாழ மீன் காலுடா வர்ற ஸ்டைல பாருடா.
ஸ்டைல பாருடா சல்லோமியா சல்லோமியா போடி முகமோ கெளுத்தி மீன் மனமோ ஜன்னார் தூணி இது வில்லாங்குடா கையில் சிக்காதுடா அவரை கவச்சவா வாழுடா இது வில்லாங்குடா கையில் சிக்காதுடா அவரை கவச்சவா வாழுடா ஏ அந்தோணி ஏ அல்போன்ஸ் அவ பொன்மே நீ ரொம்ப சில்பான்ஸ் அந்த கடலை கேளு அலைய சொல்லும் கண்ணிய கேளு புது கதைய சொல்லும் சல்லோமியா சல்லோமியா கண்ணுக்காரி அவ சுறாங்க நீ பாடும் மச்சாக்கனி கொகு கொத்திக்கிட்டு போகாதுடா அவ சுறாங்க நீ பாடும் மச்சாக்கனி கொகு கொத்திக்கிட்டு போகாதுடா ஏ அந்தோணி ஏ அல்வோன்ஸ் அவ தொட்டு புட்டா அது அஞ்சான்ஸ் மீன் குழம்ப போல உனக்கு பொண்ணு கட்டு மரத்த போல என்ன சுமக்கும் கண்ணு சல்லோமியா ஹலோ கொஞ்சம் வாரி மட்டும் தொண்டை கடிக்குச்சு ஹலோ இன்னர் மட்டும் கொஞ்சம் ஏற்றி போ ஏங்க Hello. How are you? How are you? நீங்கப்பா குட்ட 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 என்னண்ணே கொட்ட கொட்ட இல்லப்பா என்னப்பா இவ்வளவு கூட்ட மக்கள் இப்படி அலை கடல் அப்பா இது நாடக மேடையா நாடக மேடை தான் இல்ல கட்சி மாநாடா ரெண்டுமே ஒண்ணுதான் அதானே இம்புடுக்கு கூட்டமா இருக்கு வெளியில வந்து பார்த்தாலே பயந்து வருது ஏன் ஏன் பார்த்தா ஹலோ 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 ஏங்க போட்டுக்கிட்டு நோண்ட பிச்சி டான்ஸ் வந்துருச்சுங்க ஐ லவ் யூ டீச்சர் கொஞ்சம் இன்னைக்கு நல்லா வைங்க எனக்கு தொண்டை சரியில்லை நீங்க தான் காப்பாத்தணும் உங்க பேர் என்ன மைக் செட்டு பேரு ராசு ராசும் 2 எழுத்து விஜயும் 2 எழுத்து விஜி ராசுன்னு வச்சிருவோமா ஆமா அப்புறம் பக்கமேல அனைவருக்கும் வணக்கம் ஓ மைக் செட்டுக்கு மட்டும் ட்ரிபிள் வணக்கம் ஏன் அவங்களுக்கு மட்டும் ட்ரிபிள் பண்ண அவங்க தான் இன்னைக்கு விடிய விடிய செய்வாங்க நல்லா செய்வாங்க என் பங்காளி எப்படி என்ன செய்வாப்புல ஹலோ யூடியூப் சேனல் கனி ஏப்பா சோகமா இருக்க லவ் ஃபெயிலியரா ஏ சாக்குனி
கருப்பு சட்டை தாடி என்ன இப்படி இருக்கிறிய? அப்ப போலாமா? போலாமே. பொம்பளை பிள்ளை மேடைக்கு வந்தா கண்ணடிக்கணும், கை தட்டணும், விசில் அடிக்கணும், கட்டி பிடிக்கணும், முத்தம் கொடுக்கணும், ரேப் பண்ணணும், புள்ள கொடுக்கணும். வானே போவோம். வானே ரைமிங்ல வந்துருச்சுப்பா. உடனே விசில் அடிச்சு காமிச்சு கொடுக்குறியே. பயலுக மோசமான பயலா இருப்பீங்களா இருக்கு. போலாமா? போலாமே. புடிச்சு விடு. கேட்டு பாரு என்ன தூரமா பாவா சோவையா. ஓ மை காட். இடிங்க மேலோ அடிங்க தாளோ இடிங்க நாடகம் ஆரம்போ. எடோ மேலோ அடிடா தாளோ இடிடா நாடகம் ஆரம்போ. ஏய் கேக்கறாடா ஊர்படு ஆடு. நாடகம் முன்னேற பாடுபடு. நாடகம் முன்னேற. என்னக்கா? ஏன் ஒரு ரசிகர் கூட்டம். ஏக்கா என்னாச்சு? புதுக்கோட்டையில 1ஆம் நம்பர் பெட்டின்னு பேர் வாங்கிட்டேன். 1ஆம் நம்பர் பெட்டியை தான் அடிக்க வந்தீங்களா? அது செல்லடி. சரி. நீங்க என்ன பாட்டு பண்ணீங்க? நாடகம் முன்னேற பாடுபடுன்னு பண்ணேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க? நாடகம் தான பண்ணேன். இல்ல நாடகம் தான் பண்ணேன். யூடியூப் சேனல் ஒன்ஸ் மோர் ப்ளீஸ் போட்டுடு பாப்போம் லைவா. நாடகம் முன்னேற பாடுபடு. ஏய் நாடகம் முன்னேற பாடுபடு. ஹலோ ஹலோ வச்சுக்கவா ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள. கூட வஞ்சம் இல்ல. வச்சுக்கவா ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள. சத்தியமா நெஞ்சுக்குள்ள வஞ்சம். அக்கா இங்க வாக்க ஒன்ட்ட இதான் எனக்கு பிடிக்காதது. நீ என்ன அப்படி கோச்சிக்கிட்டே ஓடுற நீ? அதான் என்னன்னு தெரியலனே. என்ன பாட்டு பாடுற? என்னக்கா உனக்கு எனக்கு வாக்கிய தகராறு இருக்கா? இங்க வாக்கா. காலையில 1.5 லட்சம் ரூபாய் கையில கொடுத்து பெட்டியை கொளுத்திடுங்க. நீ கொளுத்தினாலும் பரவாயில்ல, நான் நாடகத்துக்கே வரல. என்னப்பா அப்படி சொல்லாதீங்க மணிக்கு. இந்த ரசிகர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. என்ன சொல்லுக்கா. என்ன பாருங்க? நான் நல்லா தானே மிருதங்க மாமா என்ன பண்ணப்ல? ஆனா நீ நல்லாவே இருக்க மாட்டே. என் சாபம் உன்னை சும்மா மேடல உட்காந்து என்ன சாபம் விடுறீங்க? இல்ல வர்ற டான்ஸ் பூரா மாமாங்குது மச்சாங்க. அவர் முக லட்சணம் அப்படி. எங்களை எல்லாத்தையும் அண்ணே சித்த பண்ணிட்டு போயிருதுங்க. என்ன பாடுனீங்க? சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணுமே இல்லைன்னா பாடவே இல்லை. அப்படிதான் நீ பாடுன. பாடல நெஞ்சுக்குள்ள விழா கமிட்டியாளர் மேடைக்கு வாங்க வரிசையா. விழா கமிட்டியாளர் வா. சத்தியமா நெஞ்சுக்குள்ள பஞ்சர் இல்ல. வா இங்க வா. ஏ வந்துடாதப்பா. வேணாம் வேணாம். இங்க வா. கையில நின்னு என்ன இங்க பாக்குற? ஆளுங்கள பாறா. வச்சிக்கவா உன்னை மட்டும். என்னப்பா? இல்ல இரு வாசிக்காத. யார் வரணும்? இந்த மருதமணி இந்த வெங்காயமணி அதெல்லாம் நான் பார்த்து விடுறதுதான். சரியா? நான் ஓஹோ பாடினா தான் மருதமணி வருவாப்ல. அந்த ஆளு தனியா நின்று பேச மாட்டாப்ல. பொம்பளைய போட்டு பிணைஞ்சுக்கிட்டு தான் பேசுவாப்ல. ஏய் ஏய் இந்தரா தொலைச்சு போடுவோம். தொலைச்சு தலைவா எங்க இருக்க தலைவா? மருதமணியை யாராவது மேடைக்கு கூப்பிட்டீங்க நாளா டென்ஷன் ஆயிடுவேன் சொல்லிட்டேன். என்னத்த மருதமணி இங்க வந்து செஞ்சு கிழிக்க போறாப்ல. மருதமணி வெங்காயமணி குஞ்சுமணின்னுக்கிட்டு ட்ரெய்லர் தாமா வந்திருக்கு. மெயின் பிக்சர் உள்ள இருக்கு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் காலில் வந்து மருதமணி விழுந்து கும்பிட்றத நீங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க, அவ்வளவுதானே. ஒரு 10 நிமிஷம் இருங்க. உள்ளே கீரை முண்டை பவுடர் போட்டுக்கிட்டு இருக்கு. இன்ன வரைக்கும் குறுகுறுன்னு இதையே பார்த்துக்கிட்டு உட்காந்து இருந்துச்சு. அதெல்லாம் நான் மேடையில சொல்ல முடியுமா? எந்த பாட்டுல விட்டேன்? ஓ அப்படி பார்த்தேன் இல்லையா? எடுங்க மேலும் அடிங்க தாளும் இதுதான் நாடகம் ஆரம்பம். பச்சைக்காவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள அதுல விட்டிய. எரிக்கையா ரிக்ஷாவுல எத்தனை பேர் ஏறினாலும் பஞ்சர் இல்ல. எரிக்கையா ரிக்ஷாவுல எத்தனை பேர் ஏறினாலும் பஞ்சர் இல்ல. எரித்த பாறையா என்ன ஜெயிக்க முடியுமா? பாருடா என்ன செய்ய முடியுமா? பல்லமே
முடிச்சு இதுதாண்டா மூடு முடிச்சு சாமி போட்ட முடிச்சு இதுதாண்டா மூடு முடிச்சு தாலி கட்டவும் வேலை கட்டவும் நேரம் வந்துருச்சு ஊர் உலக செய்தி எனக்கு மாலை வந்துருச்சு ஆமா பொன்னக்குடி ஆமா சொல்லி போடு வாங்கி எனக்கு தொண்டை சரியில்லை. அட பணிகண்டா என்னைய சிலையாயிட்டான். அக்கா இப்படிலாம் பண்ணாதீக்கா. என்ன பண்ணும்? எனக்கு என் பொண்டாட்டி ஞாபகம் வருது. அட பாவி, பொண்டாட்டிக்கு அக்காவுக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியலையா? நீங்க ஒரு மாதிரி பண்றீங்க. அது வந்து நான் வந்து நடனம் எங்கப்பா மேடையில செருப்பு செல மாதிரி நிக்க முடியாது. அப்படியா? ஏதாவது இயல் இசை நாடகம்னு சொல்லியிருக்காங்க. எதையாவது ஒண்ணு செய்யணும்ல. இப்ப அருளனை ஏதாவது மாறுறாரா? எங்க பிருதங்க மாமா மாறினாப்லையா? இல்ல. தாளக்கார நீலகண்டனை மாறினாப்லையா? உனக்கு மட்டும் ஏன் மாறுது? சரி வாங்க ரெண்டு பேரும் கையை வாங்க ரெண்டு பேரும் கையடிப்போம். அப்பதான் எனக்கு மூடு வரும். நான் வாசிக்கவே இல்லை. நான் போறேன் போங்கடா. வெட்டிக்கார மேடையில கெடுக்கிறானே என்னைய. என்ன இப்படி பண்ணாதீக்கா. சரி ஒண்ணுட்ட பண்ணல. மாமா கிட்ட பாரு மிருதங்கம் தொழில திறமசாலி, வாசிப்ப விட மாட்டாப்ல. ஆத்தா டபுள் மீனிங்ல செய்யறாப்லையே. சி அதுக்கு பெட்டியாவது பரவாயில்ல. சரி பரவாயில்ல. இப்ப எங்க அண்ணன் அருள் என்ன பெண்கள் வாடையே பிடிக்காத ஆளு. அருள் என்ன செய்வோமா? ஆத்தா என்னென்ன பண்ணீங்க? என்ன பண்ணீங்களா? நல்லா ஐயோ நீங்களும் அப்படிதானா? என்னைய பண்ண விட்டுட்டு செவனேன்னு இருப்பீங்களா? இருக்க நல்லதொரு குடும்பம், நாசமா போன குடும்பம். இப்ப உங்க 3 பேரை விடு. நீலகண்ட அண்ணன் எம்கேஆர் கிட்ட மட்டும் முன்னாடி ஜெயின் சப்பு சம்ப சப்பு ஜஞ்சு நக்கு தொட்டு நக்குன்னு தாளம் போடுறீங்க. என்கிட்ட பண்ண மாட்டீங்களா? இந்த ரசிகர்கள் மாதிரியே இருந்தீங்க. நீலகண்ட அண்ணன் என்ன பண்ணுன்னு தெரியாது. ஒழுக்கமா நான் செய்யற மாதிரி செய்யணும். ஆத்தா சார் பரவாயில்ல. பக்கம் மேல 4 பேரும் அதுக்கு லைக் போட்டு வர மாட்டீங்க. நான் மைக் செட்டுக்காரர்கிட்ட பண்றேன். செத்தாண்டா என் பங்காளி ராசு விஜி ஆடியோஸ். நல்லா பாரு எக்க வை. இப்ப நல்லா எக்க வை. வரிசையாவா 5 பேர் இருக்காங்க. 5 பேரும் பஞ்ச பாண்டவர்கள். நான் தான் பாஞ்சாலி. இதுல யாரு முதலாளி யாரு தொழிலாளி? ஐயோ முதலாளியே தெளிவு இல்லாம உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கு. சரி பண்ணுவோமா? இப்ப நான் பண்ணல நீங்க ஆப்ரேட் அதே மாதிரி பண்ணணும். என்ன ஒண்ணு போறாங்களோ அங்க பாரு பங்காளி. ஐயோ அவர் கையிலேயே செஞ்சு காமிச்சிட்டாப்ல. அறல வேணாம், இந்த விஷப்பரிச்சையே வேணாம். வந்தது சுறுசுறுப்பு கொடுத்தோம். ஏன்னா இன்னைக்கு நேரத்தையும் காலத்தையும் அனுசரிக்கணும். வந்திருக்கிற பப்புன்னு 2 பையன் முன்ன பயிலுவோ. எவன்டாவன் பேரு? யாரு? எம்கேஆர் மருதமணி. சத்தம் வரலையே ஒன்னும். இவ்வளவுதானா? இவ்வளவுதான் சத்தமா? விஜி பயலுகடாவா? நீங்க விஜிக்கெல்லாம் ஒண்ணு சத்தம் போட வேணாம். இப்ப இந்த சத்தத்தை எப்படி கிளப்புறேன்னு பாரு. ஏப்பா இப்ப எம்கேஆர்னு சொன்னா இவங்களுக்கெல்லாம் ஒரு ரோசம் வருமே. ஆமா வரும்ல. வரும்ல. எல்லாம் அண்ணன் தம்பி இல்ல கோவராதா? இப்ப வர வைக்கிறேன். வாடா முன்ன பையில எம்கேஆர். நீதி செத்துருச்சா? வாடா முடிச்ச விக்கி. என்ன எல்லாம் அமைதியா இருக்காங்க? வாடா முள்ள மாதிரி மருதமணி. வாடா பீத்தினி முண்டை எம்கேஆர். என்ன இந்த சத்தத்துக்கெல்லாம் பயந்து உள்ள போற டான்ஸ் நான் கிடையாது. எம்கேஆரையும் மருதமணியும் கிழிக்கிற ஒரே ஆளு திருச்சி விஜி தான். எம்கேஆர் மருதமணி பப்புன்னு பயலுகடா தூரமா 2 பயலும் இங்க மேடையில வந்து என்கிட்ட பண்ணி பேர் எடுங்கடா பாப்போம். எப்படி பண்ணி பேர் எடுக்கணும்? என்ன 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 பேரை சொல்லல. என்ன சொன்னா? டெல்லி கிருமாடு. ஏன்டா மானங்கிட்ட எச்சப்பு மாடு. அப்ப
அப்புறம் ஒவ்வொரு தொடையும் 100 கிலோ இருக்குமா. இவன் தூக்கி பார்த்தான், மானங்கிட்ட பேப் முகரங்கள் இடமிசுன்னு உடஞ்சிருச்சு. இதுக்கெல்லாம் மட்டும் வாயை கிழிச்சுக்கிட்டு உட்காந்துருப்பீங்க. இவன் வசனத்துல முட்டையை போட்டு உடைக்க இவனுக்கெல்லாம் ஒரு ரசிகர். எந்திரிச்சு போங்க எல்லாம் முதல்ல. அது மட்டும் சொல்லல. சரி வரட்டும். இந்த மேடையில எம்கேஆர் மருதமணியும் ஒருத்தை இந்த காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும், இன்னொருத்த இந்த காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். இல்ல அவங்க 2 பயலையும் இன்னைக்கு இந்த ஊர்ல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு துப்புப்பட்டு நான் அனுப்பல. ஏக்கா ஏக்கா நானும் அதுல பங்கு இருக்கு. அவங்களும் அண்ணன் தம்பி தான். எங்க அண்ணன் எந்த கால விழுவட்டும், மருதமணி அந்த கால விழுவட்டும், நடுவுல நான் விழுவுறேன். அதோட ஜீவ சமாதி ஆயிருவ. எப்படி அவங்களோட சேர்ந்து நீயும் அப்படிதான் ஆவ. அப்படிங்கனால வந்தது சுறுசுறுப்பு. இப்ப கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நினைவாக எப்படி கொடுப்போம் பெட்டிக்காரங்களே, உங்க வாசிப்புல நீங்க வாசிக்க நான் அவரை நினைச்சு பாட. அப்படி ராத்திரியில பாடுவோமா? பாடுவோமே. ராத்திரி நேரத்து பூஜையில், ராத்திரி நேரத்து பூஜையில் ரகசிய தரிசனம் செய்யும் தினமாராதனை சுகவேதனை சுகவேதனை. என்னக்காச்சு? என்னக்கா? அதுக்கு மேல வார்த்தை வரலையா? அதுக்கு மேல தொண்டையில கிச் கிச் வந்துருச்சு. ஏக்கா தொண்டையில வாய்க்குள்ள எதுவும் போயிருச்சா? மிருதங்கக்கார மாமா நீங்க வந்து கொஞ்சம் செக்ஸ் பண்றீங்களா? என்னது? நான் மாட்டேனா சொல்றேன். அதான் எப்போ எப்போ ஓ நாடகம் 30ஆம் தேதி வரவே எனக்கு பயந்து வருது. ஆமா ஐயா வந்துருச்சு வந்துருச்சு. எங்க எங்க வந்துருச்சு? இது ராத்திரி நேரம். எம்மம்மா 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 ஏ தூக்கத்த காணோ. ஏய் எம்மம்மா 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 என்னங்க ஏய் கொஞ்சம் தள்ளுங்க. என்னங்க கொஞ்சம் தள்ளுங்க. ராத்திரி 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 நேரத்து பூஜையில் ரகசிய தரிசனம் செய்யும் தினமாராதனை தினம் சுகவேதனை.
பிளெயின் வந்து இறங்குதா? என்னக்கா இருதல முனிதான் அடிச்சிருச்சா? இல்லங்க எனக்கு வர வர பாட்டு மறந்து போயிருச்சுங்க. ஏக்கா அப்படி? வந்துருச்சு வந்துருச்சு. எங்க வந்துச்சு எங்க வந்துச்சு? அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து போவோம். மிருதங்காரங்களே, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குது. இல்ல பிடிச்சதுனால இப்ப நான் பாடுற பாட்டுக்கு நீங்க புல்லு 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 புல்லுன்னு வாசிக்கணும். ராரா அப்படி கூப்பிட்டா என் தலைவன் வரமாட்டான். கதை முறை கதை பாட்டு